உலகெங்கிலும் வாழும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, மனிதன் முன்னேறுவதற்கு அதிமுக்கிய காரணமாக இருப்பது விதியா மதியா? வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது பல்வேறு தன்மையில் பார்க்கப்படுகிறது. அந்த பலதரப்பட்ட தன்மை என்று சொன்னால், ஒரு சிலர் வாழ்க்கையில் அமைதியாக வாழ்வதுதான் முன்னேற்றம் என்பார்கள். அது பணம் இருப்பவர்கள் சொல்றது. பணம் இல்லாத ஏழைகள் நிறைய பணத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கையில முன்னேற்றம். எனவே மனிதனிடம் எது இல்லையோ அதை நோக்கி அவனுடைய பயணம் செல்கிறது. அதை நோக்கி செல்லுகிற அந்த பயணத்திலே அவன் வெற்றி பெறுவது, அவன் முன்னேற்றம் அடைவது, அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அவனுடைய விதிப்பயனா, அவனுடைய மதிப்பலனா? இதுதான் கேள்வினே. இந்த பட்டிமன்ற அரங்கிற்குள் நுழைவதற்கு முன்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய பட்டிமன்ற அரங்கிற்குள் நுழைகிறோம். ஏன் இவங்க 2 பேரும் சொன்னா, இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருக்க போகிறவர்கள். அவங்க சொல்லுவாங்க, அதை வாங்கி நான் சொல்றேன், அவ்வளவு. நான் நடுவர் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் சொல்லுவேன். அதான் இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக அமையும். இதையெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லிவிடுவது பட்டிமன்றத்தில் பேச வருகிற பேச்சாளர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும் என்பதற்காக சொல்லிவிடுகிறேன். இப்படி பிறந்த மனிதன் பிறந்தது முதல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைகிறான். அது வாழ்க்கை தான். அதுதான் வாழ்க்கை. ஆனால் அது வாழ்க்கையா என்றால் அது வாழ்க்கை கிடையாது. பிறந்தான், சிறந்தான், மறைந்தாலும் வாழ்கிறான் என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை, அந்த முன்னேற்றம் அடைவதற்கு பெரிதும் துணை நிற்பது அவனுக்கு தலையில் அவன் பிறக்கிற போதே எழுதி வச்சிருக்கிற விதிதாங்க காரணம். அதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு அணில பேச வந்திருக்காங்க. விதிதான் விதிதான் விதிதான்னு பேசக்கூடிய அந்த 3 குணவதிகள் யார் என்று சொன்னா, ஒண்ணு திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திருக்குறள் தொண்டர் என்கிற விருது பெற்றவர். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருப்பவர்கள். இந்த பட்டிமன்றத்தை உண்மையில நிகழ்த்துவது அவங்க தான். அதற்கு அடுத்ததாக சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த கவிஞர் இரா பானுமதி அவர்கள், தென்காசியைச் சேர்ந்த திருமதி சோ சாந்தா அவர்கள். இந்த 3 பேரும் விதிதான் என்று சொல்ல வருகிறார்கள். இந்த கருத்தை எதிர்த்து மனிதனின் முன்னேற்றம் என்பது விதியால் இல்ல, அவனுடைய மதிப்பலனால் இருக்கிறது, தன் மதியை கொண்டு விதியையும் வென்றுவிடலாம் என்கிற கருத்தை முன்வைத்து பேச கவிஞர் மணிமொழி செல்வன். இவர் மிக முக்கியமான தலைவர் ஒருவராக இருந்த தமிழ்நாட்டின் தலைவர் ஒருவரான மணிமொழியாரின் மகன் மணிமொழி செல்வன். நல்ல கவிஞர், திரைப்பட உதவி இயக்குநராக இருந்தவர், பாடலாசிரியராக இருந்தவர். படியெல்லாம் இருந்து அரசு பணி பெற்று இன்றைக்கு அரசு பணியிலே ஓய்வு பெற்றிருக்கிறார். திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் மயிலாடுதுறையிலே ஒரு ஆசிரியராக இருக்கிறார். தற்போது இல்லத்தரசியாக இருக்கிறார் திருமதி சுகந்தி வீரமணிகண்டன். அதற்கடுத்து திருமதி புதுவை புவனா அவர்கள். புதுவை மாநிலத்துடைய சங்கத்தமிழ் இலக்கிய பொறுப்பாளராகவும் கவிஞராகவும் பல நூல்களை எழுதியவராகவும் பல்வேறு தளங்களிலும் பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலும் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி வருபவராகவும், அதைவிட முக்கியமாக மனித சமூக
நீதிக்காக, மனித உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு போராளியாக திகழ்பவர் திருமதி புவனா அவர்கள். இப்படி இருக்கிற இந்த 2 அணிகளுக்கு மத்தியிலே நான் நடுவராக இருக்கிறேன். ஆனால் பார்வையாளராக கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய பட்டிமன்றத்திற்கு நாம் நுழைகிற தருணம். நம்ம தலையில எழுதியிருக்க எழுத்து தாங்க நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது. அதை மீறி ஒண்ணுமே செஞ்சிட முடியாது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னாங்க. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அவன் சொன்ன வழிதான். அவன் வகுத்து வைத்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணீர் ஓடுது. அது போலத்தான் புறநானூற்றுல சொல்றாங்க, ஆத்துல போட்ட ஒரு மரக்கட்டை எப்படி மிதந்து போகுமோ அந்த மாதிரி அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மிதந்து செல்வதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு புறநானூற்று சொல்றாங்க. இப்படி பல நூல்களில் விதியின் தன்மையை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதை வென்று காட்டக்கூடிய மதியின் தன்மையை பற்றியும் பல்வேறு இலக்கிய நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த விதிதான் வலியது, விதிதான் வெல்லுவது, மனித வாழ்க்கையை முன்னேற்றுவது அந்த விதி பயன்தான். யார் ஒருவரும் தாங்களாக முன்னேறிவிட முடியாது, விதியால் தான் முன்னேற முடியும் என்று பேசுவதற்காக அந்த அணியைச் சேர்ந்த திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் தயாராக இருக்கிறார்கள். திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பல்வேறு பட்டிமன்றங்களை கண்டவர். பல பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்து நல்ல நல்ல தீர்ப்புகளை வழங்கியவர். தன்னுடைய அணிக்கு தன்னாலான வகையிலே வாதங்களை முன்வைத்து செயல்படக்கூடியவர். அத்தகையவர் இன்றைக்கு அந்த அணியின் தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். தனது கருத்துக்களை முன்வைக்க தயாராக இருக்கிறார். வாருங்கள், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, உங்களுடைய அணியின் வாதத்தை துவக்கி வையுங்கள். விதியே என்ற அணியின் சார்பிலே உங்களுடைய வாதத்தை துவங்குங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணை நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நடுவராக இருக்கக்கூடிய பாரதி சுடர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஐயா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மனிதன் முன்னேற காரணம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு எதிரணியில இருந்து வருவாங்க. ஆனா அந்த விதியை எப்படி கணிப்பீங்க? அதை கணிக்கிறதுக்கு மதியால கண்டிப்பா முடியாது. எதிரணியில இருந்து சத்யவான் சாவித்திரி கதையோட வருவாங்க. விதியை மதியால வெண்டா சாவித்திரி அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல இது செல்லுபடி ஆகுமாங்க ஐயா? யமனை கண்ணால பார்க்க முடியுமா? இல்ல ஒருத்தருடைய விதி முடிய போகுது அப்படின்னா அதை எப்படி தடுப்பீங்க? மதியால உங்களால என்ன செய்ய முடியும்? உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தருக்கு இன்னையோட முடியுது அப்படின்னா நீங்க மதியை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர்களுக்கு விதிக்கப்பட்டது அதுதான். அவர்களுடைய விதி அதுதான். அப்படிங்கும் பொழுது அதை மாத்தவே முடியாது. இத காலங்காலமா நம்ம சொல்லிட்டு வந்திருக்காங்க புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல எல்லாம். ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருந்தார். ஆனாலும் அவருக்கு விதிக்கப்பட்டது என்ன? வெட்டியானாக சுடுகாட்டுல இருக்கணும், மனைவி பிள்ளைகளை பிரிந்து இருக்கணும்ன்றதுதான் அவருக்கு விதிக்கப்பட்டது. அதுதான் விதி. அது போல பாத்தீங்கன்னா, கோவலன் கண்ணகி கதையில கோவலன் கொல்லப்படுவதுதான் விதி. அவர் வணிகம் பண்ணுவதற்காகத்தான் சிலம்பை வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு தெரியுமா? அவர் மதியை பயன்படுத்தி வணிகம் செய்யலான்னு தான் வந்தார். ஆனா அவருடைய விதி அவரால மீள முடிஞ்சுதா? மதியால அதை வெல்ல முடிஞ்சுதா? அது போல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ராமனுக்கு 14 வருடம் வனவாசம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அத யாராலும் மாத்த முடியல. அதே மாதிரி மகாபாரதத்திலையும் பாண்டவர்களுக்கு வனவாசம்ன்றது அதுவும் விதிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் மதி இல்லாமல் இல்லை. ஆனாலும் மதியினால் எதையும் மாற்ற முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் கஷ்டப்படணும். அதற்கப்புறம் தான் அவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும் அப்படின்னா அது விதி பயன்தான். அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அதனால் அதுல இருந்து யாராலும் தப்ப முடியாது. அதனால்தான் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கூட ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் கூட அதைத்தான் சொல்றாரு. ஊழ் அப்படின்னு அதற்குன்னே தனியா ஒரு அதிகாரம் வச்சு அதுல 10 குறள்ல விளக்கமா சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறமும் இவங்க விதியை விட மதிதான் சிறந்தது, மதியால் வெல்லலாம்னு பேசினா ரொம்ப சிரமம்தாங்க ஐயா. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்றும் சூழினும் தான் முந்துரும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர்.
ஏன்னா ஊழை விட வலிமையானது எதுவுமே கிடையாது. அதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற வழியில போனாலும், வேற என்னென்னலாம் பண்ணாலும், அதையெல்லாம் தாண்டி முன்னாடி வந்து நிற்கிறது வந்து விதிதான். அதுதான் ஊழ்வினை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால நடுவர் அவர்களே, என்னைக்குமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய நல்லது, கெட்டது, சுக, துக்கம் இது எல்லாத்தையும் வந்து முடிவு செய்யக்கூடியது வந்து விதிதான். மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பதும் வந்து விதிதான். ஆனால் அந்த விதியை வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது. ரோட்டை கடக்கும் பொழுது, அந்த சாலையை கடக்கும் பொழுது, நம்ம வந்து கவனமாக பார்த்து கடக்க வேண்டும். அதுல வந்து வண்டி வாகனம் போயிட்டு தான் இருக்கும். நம்ம கவனக்குறைவா போனோம்னா, நம்ம வந்து அடிபடுவோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். அது வந்து மதிக்கு தெரியும். ஆனால் ரோடு ஓரமா போறவங்களையும் மேல வந்து வண்டி வந்து ஏத்திட்டு போகுது. அதுதான் வந்து விதி. நம்ம எவ்வளவுதான் வந்து ஜாக்கிரதையா இருந்தாலும், எவ்வளவுதான் வந்து அப்படின்னா, அது வந்து நமக்கு விதிக்கப்பட்டதனால் தான் நடக்கிறது. விதிப்பயனால் தான் அது நடக்கிறது. அதனால் மனித வாழ்வில் எப்பொழுதும் விதிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் சரி, அல்லது அவனுடைய முன்னேற்றத்திலும் சரி, விதியே முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விதியை ஏற்றுக்கொண்டு இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த காலத்தை கடக்கக்கூடிய மன வலிமையை தான் நம்ம ஏற்படுத்திக்க வேண்டுமே தவிர, அந்த விதியை மீறி நம்மால் எதுவும் செய்ய இயலாது. அதனால் விதியை வந்து ஏற்றுக்கொண்டு, அதன் வழியில் செல்வதுதான் வந்து புத்திசாலித்தனம். அதை விடுத்து மதியால் அதை மாற்றி விடலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, இன்னும் வந்து நம்மளுடைய விதி வந்து நமக்கு அதிக துன்பத்தை தான் தரும். அந்த நிலையிலிருந்து மீள முடியாது. அதனால் நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் வாதம் என்னவென்றால், மனித முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது விதியே. அது மட்டுமல்ல வந்து பேச வேண்டும் அப்படிங்கிறது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. எத்தனை பேர் குடுத்திருந்தாலும், எந்த அணியில பேர் குடுத்திருந்தாலும், இந்த அணியில இன்றைக்கு பேச வேண்டும், இல்லை இப்படித்தான் வந்து பேச வேண்டும் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அது எந்த ஒரு மதியினாலும் எதையும் மாற்ற முடியாது. நீங்கள் நடுவராக வந்திருப்பதும் அதனால் தான் நடுவர் அவர்களே. அதனால் விதியை மதியால் வெல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அணியினருக்கு விதியின் வழி அதனால் நடுவர் அவர்களே, விதி என்பது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டது. இன்றைய பட்டிமன்றத்துல கூட எத்தன பேர் குடுத்திருந்தாலும், இந்த அணியில வந்து இவங்க தான் பேசணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அதை மீறி இவர்களால் வந்து வேற எதையும் மாத்தி செய்ய முடியாது. அதனால் விதிதான் மதியை விட வலிமையானது என்பதை உணர்த்தும் வகையாக உங்களுடைய தீர்ப்பு அமையும் என்று எண்ணி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. மிகவும் சிறப்பும்மா, மிகவும் சிறப்பு. இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல பேசணும் வந்திருக்கோமே, அது கூட அவங்களுடைய தலைவிதி தான். அப்படி சொன்னாங்க. ஏதோ என்னுடைய தலைவிதி நான் வந்து உட்கார்ந்து நடுவரா இருக்க போல் இருக்கு இன்னைக்கு. மகிழ்ச்சி. தனது கருத்துக்களை மிக தன் சார்பிலே வலிமையாக சொல்லியிருக்கிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து பேசுவதற்காக தன்னுடைய வாதங்களை மணிமொழிகளாக வழங்குவதற்கு வருகிறார் மணிமொழி செல்வர். அவர் வந்து மதிமொழி பேச வருகிறார். விதிமொழி மீது நம்பிக்கை இல்லாதவர். மதிமொழி பேச வருகிறார். மதிதான் வெல்லும், மதியை கொண்டு எதையும் சாதித்து விடலாம் என்கிற கருத்தை இங்கே வலியுறுத்த வருகிறார். அதிலே குறிப்பாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பேசுபவர்கள். மனித வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருப்பது விதியா மதியா என்பதில அடிப்படை தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்புக்குள்ள வந்து பேச என்று கேட்டுக்கொண்டு, வாருங்கள் திரு மணிமொழி செல்வர்களே, உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வணக்கம் ஐயா. வாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் விழாவில் இன்றைய அழகான ஒரு நிகழ்வாக பட்டிமன்றத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றீர்கள். மகிழ்வு, நன்றி. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய அருளாளர் ஐயா நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல்
ஒவ்வொரு மனிதனும் முன்னேறுவதற்கு காரணம் விதியா அல்லது மதியா என்னும் தலைப்பில் நல்லதொரு தலைப்பினை வழங்கி நல்ல பல பேச்சாளர்களை பேச வைக்கின்ற உங்களுடைய எண்ணத்திற்கும் உறவுக்கும் உரிமைக்கும் முதலில் தலை வணங்குகின்றேன். அம்மா அழகாக எடுத்து சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்தில் மனிதன் முன்னேறுவதற்கு காரணம் மதியாக இருக்க முடியாது, விதியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் நடுவராக இருந்தாலும் சரி, அல்லது விதியை பற்றியோ அல்லது மதியை பற்றியோ பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் விதியின் பயனால்தான் இங்கே வந்து பேச முடிகின்றது என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள். நான் மறுக்கவில்லை, உண்மை என்றே சொல்லுவோம். உங்கள் வாதத்திற்கே வருகின்றோம். மனிதனின் முன்னேற்றத்திற்கு விதி காரணமாக இருந்தாலும் மதிநுட்பம் இருந்தால்தான் இந்த இடத்தில் இந்த அவையில் கலந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். விதி என்னதான் விதியாக இருந்தாலும் மதி வேண்டும். நடந்து முடிந்தவை விதி என எடுத்துக்கொண்டால் நடக்கவிருப்பது மாறுதலுக்குட்பட்டது. நீங்கள் எடுத்து கூறிய சிலப்பதிகாரத்திலேயே நான் வருகின்றேன். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய சிலம்பை கொண்டு வந்து சேர்த்தான் விதி, கோவலன் மாண்டான் விதி. ஆனால் கடைசி வரை வெற்றி பெற்றது என்னவென்றால் விதியை மதிதான் வென்றது. அவள் சரியான ஒரு இடத்தில் சரியான இடத்தில் மதி நுட்பத்தால் தன்னுடைய கணவனுக்கு ஒரு வந்தவுடன் தன்னை அறியாமல் எடுத்துவிட்ட அந்த சூழ்ச்சி இல்லாமல் மதி நுட்பத்தால் மதுரையவே எரிக்கக்கூடிய சூழ்நிலை விதி அல்ல மதி என்பதை இங்கு தெளிவுபடுத்துகின்றேன். காயப்படுத்தியது எல்லாமே விதி என்று சொல்ல முடியாது. காயப்படுத்தியது விதி என்றால் காயப்படுத்துவதை நம்முடைய மதி நுட்பத்தால் மாற்றிவிடலாம் என்பது கருத்து. சந்தைக்கு வருகின்ற வரையில் தங்கம் கூட மண்ணிற்கு அடியில் தான் இருக்கின்றது விதியாக. ஆனால் மனிதனுடைய மதி நுட்பத்தால் மண்ணிற்குள் இருக்கின்ற தங்கத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கின்றானே, அது மதி அல்லவா? விதி அன்று. விதி மதியின் நுட்பம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதி நடந்து கொண்டே இருக்கின்றது. அதான் துவக்கத்திலே சொன்னேன், விதி என்பது நடந்து முடிந்தது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு பட்டிமன்றம், இது முடித்தவுடன் நாம் எங்கு செல்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்பது நம்முடைய மதி நுட்பத்தை உள்ளது. நடந்து முடிந்ததுதான் விதியே தவிர நடக்கவிருப்பது மதியின் பால் உள்ளது. அதனால்தான் சொல்லுகின்றேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்தவற்றை நினைத்துக் கொண்டே இருந்தால் எந்த வேலையும் நடக்காது. வார்த்தைகள் எல்லாம், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஏணிப்படிகளை போன்றது. சில சமயங்களில் ஏற்றி விடுகின்றது விதி. ஆனால் மதி அந்த ஏற்றி விடுகின்ற இடத்தில் தக்க வைத்துக் கொள்வதுதான் மதி என்பது என்னுடைய கருத்து. என்ன செய்தாலும் வாழ்க்கையில் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பது, நீங்கள் இலக்கியமாக எடுத்தாலும் சரி, இலக்கண தொகையை எடுத்துக்கிட்டாலும் சரி, வாழுகின்ற சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இடத்தில் சொன்னாலும் விதியை மிஞ்சியதுதான் மதியை தவிர விதி ஒரு அடிகோல் தான். ஒரு சாதாரணமாக ஒரு யானையை நம்மால் வரைந்து விட முடியும், யானையை வரைந்து விடலாம். ஆனால் ஒரு எறும்பை வரைவது மிக கடினம். யானையை விட எறும்பு சிறியது. யானை வரையக்கூடிய விதி எறும்பிக்கு மதிநுட்பம் வேண்டும் எறும்பை வருவதற்கு. ஆகவேதான் சொல்கின்றேன், என்னதான் விதி அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லோருவருக்கும் ஒவ்வொரு இடர்பாடான செய்திகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்று நடப்பது நாளை, நாளை நடப்பது நாளை மறுநாள், ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் விதியினுடைய பயன் என்று பெரியோர்கள் சொல்வது உண்மை, அதை நான் மறுப்பதில்லை. விதியின்படி நடக்கின்றது என்று சொல்வார்கள். அதனால் நடந்து முடிந்தது விதி. ஆனால் நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் விதியையே நினைத்து கொண்டு முடங்கி கொண்டிருந்தால் எந்த வேலையும் நடக்காது. இன்று பாண்டிச்சேரியிலே பட்டிமன்றத்திற்கு செல்கின்றோம்.
கரூருக்கு செல்லுகின்றோம், கோயம்புத்தூருக்கு செல்லுகின்றோம், சென்னைக்கு வருகின்றோம். இத்தனை தமிழறிஞர்களை ஒன்று திரட்டி நாம் ஒரு கோணத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது நீங்கள் சொன்னபடி விதி என்று விதியினுடைய பயனாக நாம் எல்லோரும் குழுமி இருக்கின்றோம், உண்மை. ஆனால் இந்த விதிக்கு அடிகோலாக இருப்பது மதி என்ற கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு விதியை நினைத்தால் நொந்து கொண்டே இருப்பான். ஆனால் மதியால் ஒரு மனிதர் முன்னேற முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏணிப்படியாக ஏறிக்கொண்டு வருவதெல்லாம் 11 படி இருக்கின்ற இடத்தில் 7 படி ஏறுவான். 8வது படிக்கு கால் எடுத்து வைக்க வேண்டுமானால் அவருடைய விதியை நினைத்தல்ல, மதியை நினைத்து வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். முன்னேற்றத்திற்கு அடிப்படையானது விதி அல்ல, மதிதான் ஒரு மனிதனை முழுமையாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கனிமொழி செல்வன் ஐயா தன்னுடைய கருத்துக்களை மிக திறம்பட வைத்திருக்கிறார். நடக்குத அது ஒன்னா விதின்னு சொல்லலாம், ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றவன் அது மதியாலத்தான். அந்த முன்னேற்றம் என்பது மீண்டு வருவதுதானே தவிர இயல்பாக நடப்பது முன்னேற்றம் கிடையாது. அதிலிருந்து மீண்டு வருவதுதான் முன்னேற்றம். எனவே மனிதன் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு மதிதான் காரணம் அப்படின்னு அழகா அந்த ஒரு விடயத்தை நன்றாக சொல்லியிருக்கார். நடக்கிறது நடக்க போவது இரண்டத்தை வைத்துக் கொண்டு அது மதியாக இருந்தாலும் கூட இது விதி என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்றாரு, இத்தனை மணிக்கு போகக்கூடாது அத்தனை மணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்களா, அதை வென்று கொண்டு செல்லவில்லையா? காலையில எல்லோருக்குமே அலுவலகம் 9 மணிக்கு இருக்கும், அதுக்கு வீட்டுல ஒரு 7-7:30 மணிக்கு கிளம்புவோம், 7:45க்கு பேருந்து ஏறுவோம், இல்ல வண்டி எடுப்போம், 8 மணிக்கு வண்டி எடுப்போம், அப்பதான் அலுவலகத்துக்கு போய் சேர முடியும். ஐயோ 7:30-9 ராவகாலமாச்சே, நமக்கு ஜோடிடம் சரியில்லையே, இன்னைக்கு எப்படி போறது 7:30-9ன்னு சொல்லிட்டு 9 மணி கழிந்த பிற்பாடு 9:05க்கு நீங்க வண்டி எடுத்துக்கிட்டோ அல்லது பேருந்து பிடிச்சோ அலுவலகத்துக்கு 10:30 மணிக்கு போனா உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். மனிதனுடைய முன்னேற்றம்ல அன்றைய நாள் பொழப்பே போயிடும். எனவே நேர காலத்தை எப்படி வெல்லுவது என்று பார்க்க வேண்டும், எப்படி கவனத்துடன் செல்ல வேண்டும், அன்றைக்கெல்லாம் நாம் எப்படி கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் மனிதனுடைய மதிநுட்பம் இருக்கிறது. முன்னேற்றத்துக்கு காரணம் மதிதான் என்று தன்னுடைய வாதங்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார் கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர் மணிமொழி செல்வன். இப்போ ஆசிரியர் மணிமொழி ஒரு சுருக்கமான அறிமுகம். மணிமொழி இப்போ இந்த விதி என்கிற அணியில பேசுவதற்காக வருகிறார் திருமதி கவிஞர் இரா பானுமதி அவர்கள். திருமதி பானுமதி அவர்கள் யோக கலையிலும் சித்தாந்தத்திலும் முதுகலை பயின்றவர்கள். அத்தகையவர் இப்போது தமிழ் இலக்கியத்திலே முதுகலை பயின்று கொண்டிருக்கிறார். திருமதி பானுமதி முதுகலை பயில்கிறார் என்றால் ஏதோ ஒரு இளம்பெண், கல்லூரிக்கு செல்லுகிற இளம்பெண் போல நினைத்து விட வேண்டாம். இவர் கல்லூரி பேராசிரியர் ஓய்வு பெற்ற வயதிலும் கூட இன்னமும் அந்த கல்வி ஆர்வத்திலே, கல்வி நாட்டத்திலே பயின்று கொண்டிருக்கிறார். தான் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போச்சு போனது போச்சு, அதாவது நம்ம விதி என்று விட்டு விடாமல் தன் மதியை வளர்த்து கொள்ள இன்றைக்கும் போராடி கொண்டிருப்பவர் தான் இன்னைக்கு விதியை பத்தி பேச வந்திருக்கார். வாருங்கள் திருமதி பானுமதி அவர்களே. விதி என்று பேச வந்த பானுமதியே வருக. விதி என்று பேச வந்த பானுமதியே வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே நடைபெறுகிற இந்த பட்டிமன்றத்திலே நானும் பேச வேண்டும் என்பது என்னுடைய விதியாக இருக்கிறது இன்றைக்கு. ஆனால்தான் என்னுடைய மதியையும் தாண்டி இந்த விதி என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறது.
அதுக்கு கூட வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆக்கூழால் தோன்றும் அசைவு இன்மை, கைப்பொருள் போக்கூழால் தோன்றும் மடி. ஆவதற்குரிய ஊழ் வந்தால், அப்போ நல்ல ஊழ் இருந்தா சோர்வில்லாத முயற்சிகள் நமக்கு இருக்குமா. அதுவே நம்முடைய கைப்பொருளோ இல்லை நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகிற ஒரு ஊழ்வினை வந்துருச்சுன்னா அப்ப எல்லாருக்கும் சோம்பல் வந்துருமா. அது திருவள்ளுவர் சொல்லுகிற ஒரு முதல் குறள். ஆகூழால் தோன்றும் அசைவு இன்மை, கைப்பொருள் போக்கூழால் தோன்றும் மடி. உனக்கு நல்ல நேரம் இருந்தா, நல்ல விதி இருந்தா உனக்கு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும். உடனே நான் என்னுடைய மதியால நான் வென்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரும் இது பண்ணிக்க கூடாது. உனக்கு இப்போதைக்கு நல்ல நேரம், நல்ல விதி, உன்னுடைய நல்வினைகள் உனக்கு இப்போது நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ எப்படி நம்ம சார்ஜ் போட்டு நமக்கு ஆக்டிவேட் பண்ணுனா நம்ம போன் எல்லாம் ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி உன்னுடைய நல்வினை உனக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நீ உனக்கு நல்ல போதை போயிட்டு இருக்கு. அதுவே உனக்கு போகிற காரியம் இருந்தா உனக்கு அப்போ உனக்கு ஒன்னு அறியாம உனக்கு சோம்பல் வரும். உன்னுடைய மதியவே அந்த விதி வந்து வசப்படுத்திடும். அப்ப சொல்லுவாங்க விதியையும் மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க. இல்ல, உண்மை இல்லது. உன்னுடைய விதி வழிதான் உன்னுடைய மதிய வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுதான் இன்னைக்கு பாருங்க, அமைச்சர் வந்து 8ஆம் கிளாஸா இருப்பாரு. பொதுவாதான் நான் சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அமைச்சர் மந்திரி வந்து 8ஆம் கிளாஸா இருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா IAS அதிகாரியா இருப்பான். என்ன ஆச்சு, அவருடைய விதி அப்படி ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படி அவருக்கு இவன் தான் எழுதி கொடுப்பான் எல்லாம். அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் லட்சம் கோடியில பிறண்டிட்டு இருப்பாரு. இவன் ஏதோ ஒரு 50,000க்கு 1,00,000க்கும் இவன் இங்கே அடிச்சிட்டு இருப்பான். இது யாரோட விதி? இது விதி அவரோட விதி முன்னேற்றத்துக்கு அவரோட விதி காரணம். இவனோட விதிக்கு இவனோட விதி காரணம். அப்போ இன்னொரு இது பார்க்கணும். ஒருத்தர் சொன்னாரு, நான் தான் எல்லா கட்சிகளுக்கும் எப்படி எல்லாம் செயல்படணும்னு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தேன், இதுக்கு இத்தனை கோடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. அவரே ஒரு தேர்தல்ல போய் நின்னாரு, ஒரு இடத்துல தோத்துட்டாரு. அப்போ அவரோட மதி இவங்களோட விதிக்கு நல்லா வேலை செஞ்சது, அவரோட சொந்த விதிக்கு அவரோட மதி வேலை செய்யல. இது வந்து நான் வந்து இன்றைய பிரத்யட்சமா இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு நான் உதாரணம் காட்டுறேன். அவரோட மதி வேலை செஞ்சுது, இவங்களோட விதி நல்லா இருந்ததுனால அந்த மதி வேலை செஞ்சுக்கிச்சு. ஆனா அவரோட விதியே நல்லா இல்லாததுனால அவரோட மதியை யூஸ் பண்ணி அவரால் வெல்ல முடியல. அப்போ விதி நல்லா இருந்தால், நல்லா இருக்கிற வரையில் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். உன்னுடைய விதி கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இல்ல நல்லபடியா வேலை செய்யலன்னா நிச்சயமா உன்னுடைய முன்னேற்றம் தடைப்படும். இதற்கு நானே சொல்றேன். நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் ஐயா சொன்னாங்க. என்னுடைய விதி எப்படி தெரியுமா? பிளஸ் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படிச்சேன், பியூசி படிச்சேன், அதோட நின்றுடுச்சு என்னுடைய கல்வி. எனக்கு அடுப்பாங்கரைக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. அதுல இருந்து இன்னை வரைக்கும் ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது, அவ்வளவுதான். என்னுடைய விதி என்னை வந்து முடக்கி விட்டது. நான் இன்னைக்கு இருக்கிற பானுமதி தான் அன்னைக்கும் இருந்தேன். இன்னைக்கு வந்து புதுசா என் மண்டைக்குள்ள எதுவும் ஏறல. அன்னைக்கு இருந்த பானுமதி தான் இன்னைக்கும் இருக்கேன். ஆனா விதி என்னை அந்த 17 வயசுல முடக்கிடுச்சு. ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸோட என்னை முடக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ லைஃப் ஓடிச்சு, வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அதே பானுமதி இன்னைக்கு இந்த குவியத்துல உங்கள் முன் உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல பேசிட்டு இருக்கிற ஐயா வந்து அவருடைய திருவாயால என்னை புகழ்ந்து சொல்றாரு. பாரு இவங்க அப்படி இப்படி படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போ என்னுடைய விதி இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்லாம இருக்கு. அப்போ விதி என்னுடைய எத்தனையோ கனவுகள் இருந்தது எனக்கும். நான் பெரிய தமிழறிஞரா வரணும், ஒரு பெரிய டீச்சரா ஆகணும்னு எத்தனையோ கனவுகள்லாம் இருந்தது, வண்ண கனவுகள். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் இப்போ இன்னைக்கு இந்த 65 வயசுல நான் என்னுடைய விதி கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ 4 பேருக்கு நடுவுல ஏதோ நானும் ஒரு கவிஞர் சொல்லிட்டு வளம் வந்துகிட்டு இருக்கேன். ஏதோ 4 பேருக்கு தெரியுது என்ன, அதுவும் இந்த குவியம் வழியா. அதனால என்னுடைய விதி இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு. அதனால இப்போ வந்து அதுக்கு மேல சொல்லுங்க. இன்னைக்கு அறநிலையத்துறை இருக்கு. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல அத்தனை கோயில்கள் இருக்கு. அத்தனை கோயில்லையும் பரிகாரம்னு சொல்லி இத்தனை விளக்கு ஏத்துங்க, இதை பண்ணினீங்கன்னா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போர்டு போட்டாங்க அரசாங்க சார்பில். கூட்டம் குவியுது. ஏன் அங்க போகுது? அவங்கவுங்க மதியால விதியை வெல்லலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுல இருந்துட்டு விதியை வச்சுட்டு மதியால வந்து எல்லாரும் வேலை பண்ண வேண்டியதானே. எதுக்கு இந்த அறநிலையத்துறையில கோயில்கள்ல இத்தனை கும்பல் எதுக்கு? அதை முதல்ல நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு இத்தனை கும்பல் வருது? எதுக்கு இத்தனை பரிகாரம் நடக்குது? அப்போ
மக்கள் விதியைத்தான் நம்புறாங்க. நம்ம மதிய நம்பி செயல்படுபவர்களா இருந்தால் கோயில்லாம் காத்து வாங்கிட்டு இருந்திருக்கணும். சும்மா பெருமாளை கும்பிடணும், அவனை தியானிக்கணும், அவர்கிட்ட அவரை மனசால நம்ம மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை வாழ்த்து தெய்வ உணர்வு வரணுங்கிறதுக்காக யாரும் கோயிலுக்கு போறதில்லை. அப்போ தன்னுடைய விதியை மாத்திக்கணும், ஏதாவது தெய்வத்தினுடைய அருள் இருந்து வராதா என்கிற ஆசையில் தான் மக்கள் கோயில்களுக்கு படையெடுக்கிறார்கள். ஆக எல்லாமே விதிப்படிதான். என்னைக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்தோமோ அன்னைக்கு தலையில பிறந்த அன்னையில இருந்து சாகர வரைக்கும் இவனுக்கு என்னென்ன நடக்கணும்னு சொல்லி நல்லா எழுதிதான் அனுப்புறான் இறைவன். அதுபடிதான் ஒண்ணு சற்றும் மாறாம நடக்குது. நீ ஏதாவது மாறுதலா முன்னேறதா நினைச்சுட்டா கூட அதையும் நம்ம முன்னாடி எழுதி இருந்தாதான் நடக்கும். எத்தனையோ அறிவுள்ளவர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாம முடங்கி கிடக்கிறத பார்த்திருக்கோம். ஒண்ணுமே தகுதியே இல்லாதவெல்லாம் முன்னாடி வந்து அப்படியே சொல்லிக்கிறதையும் பாக்குறோம். ஆக அவனுடைய விதி நல்லா இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும். அது என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி பானுமதி அவர்கள் விதி பற்றி பேசினாலும் மறுபடியும் மறந்து சிலவற்றை சொல்லி இருக்கிறார். அவற்றை எல்லாம் நான் நிறைவு பகுதியிலே சொல்லுகிறேன். என்றாலும் ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன். கோயில்களிலே பெரிய பலகை மாட்டியிருக்கிறார்கள். அதிலே 11 விளக்கு ஏற்றினால் இவ்வளவு கிடைக்கும், 18 விளக்கு ஏற்றினால் செல்வம் வரும் என்றெல்லாம் போட்டிருக்கிறார்களே. அவர்களெல்லாம் அந்த இறைவனை நம்பி செல்கிறார்களே, விதியை நம்பித்தானே செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நான் அம்மாவிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அவர்கள் விதியை நம்பி செல்லவில்லை அம்மா, மதியை நம்பி செல்கிறார்கள். அதுதான் உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய விதி பயன் இப்படி இருக்கும். அவங்களுடைய விதி பயன் வறுமையில் வாழ வேண்டும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 11 விளக்க 11 2 ரூபாய் செலுத்தி, ஆக மொத்தம் 22 ரூபாய் செலுத்தி, தன்னுடைய மதியால் ஒரு 22 ரூபாய் செலுத்தி பணக்காரராவதற்கான பரிகாரத்தை செய்வது எப்படி விதியாகும்? அது மதி அல்லவா? எனவே எதிரணிக்கான ஒரு வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கிறீர்கள். அந்த அணியிலிருந்து அடுத்து பேச வருகிறார் திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள். மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர், ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். இப்போது இல்லத்தரசியாக தனது குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மதியை கொண்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவர் மதியே என்ற அணியிலே பேச வருகிறார். வாருங்கள் திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் அவர்களே. வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நடுவருமான திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மாவிற்கும், பட்டிமன்றத்தில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நடுவருமான திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக வாதாடும் தமிழ் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு மனிதன் முன்னேற காரணம் விதியா மதியா? நான் மனிதன் முன்னேற காரணம் மதியே என்ற அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன். விதியை மதியால் வெல்லலாம் என்ற பழமொழிக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் அறிவால் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். பழங்கால மக்கள்தான் மூட நம்பிக்கையில் இருந்தார்கள். அப்போதுதான் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லி எதையும் சிந்திக்காமலும் ஆராய்ந்து பார்க்காமலும் காணப்பட்டார்கள். பெரியாரின் சமூக சீர்திருத்த மாற்றத்திற்கு பிறகு ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு நாம் அறிவாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது உள்ள குழந்தைகளிடம் விதி என்றால் என்ன என்று கேட்டால், அந்த குழந்தை ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் விதி ஆகும் என்று சொல்லுவார்கள். அறிவியல் விதி, கணித விதி, இலக்கண விதி என்று கூறுவார்கள். அந்த குழந்தையிடம் தலைவிதி என்றால் என்ன என்று கேட்டால்,
அப்படின்னா என்ன என்று கேட்பார்கள். இதிலிருந்தே தெரிகிறதா இப்போது மதியால் மட்டுமே மனிதர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று? திருவள்ளுவர் தனது திருக்குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறியுள்ளார். எந்த பொருளை யார் எப்படி சொன்னாலும் அவர்கள் சொல்வதே அப்படியே செய்யாமல் ஆராய்ந்து அறிவுள்ளவர்களாக நாம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். நாம் செய்கின்ற நற்செயலும் தீய செயலும் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. அதை விதி என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தீய பழக்கத்தில் ஈடுபட்டு இருந்தால் கூட அவரின் நண்பரின் மூலமோ அல்லது உறவினரின் மூலமோ அவர் திருந்தி நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறார். எதிர் அணியினர் கூறுவது போல் விதிப்படி தீயவர்கள் எப்படி நல்லவர்களாக மாற முடியும்? சிந்தித்து அறிவால் எதையும் மாற்ற முடியும் என்று வாழ்ந்து வருகிறார்கள். வறுமையில் வாழும் சில மக்கள் தான் பெற்று வந்த வரம் இதுதான் என்றும் என் தலைவிதி இதுதான் என்று எண்ணி எந்த முயற்சியும் செய்யாமல் அதே கஷ்டப்படும் வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல மக்கள் விதியை மதியால் மாற்றுவோம் என்று எண்ணி அதற்கான முயற்சிகளை செய்து சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது உள்ள காலகட்டத்தில் வசதி வாய்ப்பற்ற குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் நன்றாக படித்து மாநிலத்தில் முதலிடம், மாவட்டத்தில் முதலிடம் பிடிப்பதும் வேலை வாய்ப்பிலோ தொழில் வாய்ப்பிலோ கூட முன்னேறி வருகிறார்கள். இதற்கு காரணம் நாங்கள் அறிவால் முன்னேறுவோம், அறிவே ஆற்றல் என்று கூறுவதுதான் ஆகும். சாலை விபத்திலோ அல்லது இதய நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒருவரை பார்த்து இவரது விதி முடிந்துவிட்டது என்று கூறி எதுவும் செய்யவில்லை என்றால் அவர் உடனே இறந்து விடுவார். ஆனால் அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தீவிர சிகிச்சை அளிக்கும் போது அவரை காப்பாற்ற முடியும். இதற்கு தேவையானது அறிவே ஆகும். எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த உறுப்பிற்கு பிரபலமான மருத்துவரை அணுகி சிகிச்சை செய்யும் பொழுது உடனடியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதிலிருந்து தெரிகிறதா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மதியே காரணம் என்று? எதிர் அணியினர் கூறுவது போல் விதிதான் முன்னேறுகிறது என்றால் நாம் சாலையில் செல்லும் போது பேசிக்கொண்டோ கண்ணை மூடிக்கொண்டோ சாலை விதிகளை பின்பற்றாமல் சென்றால் நமக்கு கண்டிப்பாக விபத்துதான் ஏற்படும். இதற்கு காரணம் நாம் அறிவோடு செயல்படுவது இல்லை என்பதுதான் காரணம். அதை விட்டு அவனது விதி முடிந்து விட்டது என்று கூறுவது எப்படி? விதி உண்மை என்றால் எல்லோரும் பேசாமல் வீட்டிற்குள்ளே இருந்து இரவும் பகலும் படுத்துக்கொண்டே இருக்கலாம். நமக்கு வேண்டிய வீடு, வசதி, வருமானம் எல்லாம் விதியே பார்த்து கொள்ளும் என்று. அறிவோடு சிந்திக்கும் எவரும் இப்படி கூற மாட்டார்கள். நடப்பது எல்லாம் விதிப்படி என்று கூறுவது ஆராய விரும்பாதவரின் ஒரு சோம்பேறித்தனமான செயல் ஆகும். ஆனால் விதி என்பது உங்கள் மதியை மயக்கும் ஒரு சதியை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் விதி உங்கள் கையில்தான் உள்ளது என்று உணர்ந்து நம் வாழ்க்கையில் மதியால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து பாருங்கள். நான் கூறிய வாதங்களை வைத்து பார்க்கும்போது மக்கள் முன்னேறுவது மதியே மதியே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சிறப்பான வார்த்தை வச்சிருக்காங்க. திருமதி சுகந்தி அம்மா தன்னுடைய வாதங்களை மிக அருமையாக மிக சிறப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற வகையில வைத்திருக்கிறார்கள். யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது என்ற அளவுக்கு அவங்களுடைய வாதங்கள் அமைந்திருக்கிறது. ஆனா என்ன பயன்? எவ்வளவு வச்சு என்ன பயன் இருக்கு? நீங்க மதி என்று சொன்னாலும் கூட அவங்க விதின்னு சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு கருத்தை சொன்னீங்க, ஒரு காலத்துல அதெல்லாம் இருந்தது, விதியெல்லாம் சொல்லுவாங்க, அன்றைக்கு அறிவு வளர்ச்சி பெறாமல் இருந்தோம் அன்றைக்கு சொன்னோம். ஆனா இன்னைக்கு அப்படியான்னு கேட்டா அப்படி இல்லை. இன்னைக்கு சின்ன பிள்ளைகிட்ட போய் விதின்னு சொன்னா அறிவியல் விதியா இலக்கண விதியா அப்படின்னு அந்த விதிமுறைகளை பற்றி தான் சொல்லுமே தவிர தலைவிதி பற்றி அதுக்கு தெரியாது அப்படின்னா என்னான்னு கேட்கும். ஏன்னா நாம
பகுத்தறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே விதியை பற்றி பேசலாமா என்று தனது கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள். அறிவியல் சார்ந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் யாரும் விதியை நம்பிக்கொண்டிருப்பதில்லை. உண்மைதானே? என் பாட்டன் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு முப்பாட்டம் ஒரு வேலை செஞ்சா அதே வேலையை தான் நானும் செய்யணும்ன்றதுதான் தலை விதி. ஆனால் அதை மீறி நிறைய பேர் மேல வர்றாங்கல்ல. எப்படி வர்றாங்க? அப்போ தங்களுடைய மதியால் அவர்கள் வர்றாங்க என்பதையெல்லாம் மிக அழகாக தன்னுடைய வாதங்கள் மூலமாக எடுத்து வைத்தார் திருமதி சுகந்தி மணிகண்டன் அவர்கள். சிறப்பம்மா, உங்களுடைய வாதத்தை தொடர்ந்து விதியே என்கிற அணியின் சார்பில் திருமதி சாந்தா அவர்கள் தென்காசியில் இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகளுக்கு புதியவர் என்றாலும் இவர் பட்டிமன்றங்களுக்கு புதியவர் அன்று. இன்றைக்கு தன்னுடைய வாதமாக விதிதான் மனித முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்குது என்று பேச வருகிறார். பாருங்கள் அம்மா, உங்கள் கருத்துரையை தாருங்கள், வாதங்களை முன்வையுங்கள். மதிப்பிற்குரிய தலைமை தீர்ப்பாளர், சிறப்பான வாதாளர்கள் மற்றும் எனது பேரன்பு கலைஞர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பட்டிமன்ற தலைப்பிற்கு வருகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பில் நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், மனிதன் முன்னேற காரணம் விதியே என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். நான் விதிதான் மனிதனின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். விதின்னா என்னங்க? விதின்றது என்னது? பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் வாழ்க்கையில் முன்னிருக்கும் இயற்கையான சூழ்நிலை தாங்க அது. அப்ப அந்த நிகழ்வு அதை மனிதன் கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு பூகம்பம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, மனிதன் எவ்வளவுதான் முயன்றாலும் அவனுடைய மதியை வைத்து அவன் அதை தடுக்க முடியாது. இப்படி இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது நடந்துதான் ஆகும். அதை நம்ம அந்த நேரத்துல என்னுடைய மதியை நான் பயன்படுத்துறேன்னா ஓரளவு உங்களால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதை முழுவதுமாக நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிறப்பிலேயே விதி தீர்மானிக்கப்படுகிறது. எப்படி? மனிதன் எந்த குடும்பத்தில் பிறக்கிறான், எந்த சூழலில் வளர்கிறான், அவன் பெற்றோர் யார், இவை அனைத்தும் விதிவசத்தால் நிகழ்கிறது. மனிதன் எவ்வளவுதான் படித்து பட்டம் பெற்றாலும் தன் மதியை பயன்படுத்தினாலும் அவனுக்கு விதி என்ற ஒன்று பாதையை காட்டத்தானே செய்கிறது. இப்படித்தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இல்லை. அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு இப்படிதான் விதி அப்படின்னு நினைச்சிட்டு விதின்னு புலம்ப கூடாது. ஐயோ, நான் விதி இந்த மாதிரி இருந்துச்சு, நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறேன் அப்படின்னு சொன்னா அது விதின்றதுல சொல்ல முடியாது. அந்த விதி கூறும் பாடத்தை கொண்டு நம்ம ஒருபடி மேல போறதுக்கு முயற்சி செய்யணும். அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக்கொண்டு நம்ம மேல முன்னேறதுக்கு வழி ஏற்படுத்தணும். இப்போ எனக்கு முன்னாடி பேசிய அம்மையார் அவர்கள் சொன்னாங்க, இன்றைய சூழல்ல பிள்ளைகள்கிட்ட விதின்னு சொன்னா என்ன விதி, அறிவியல் விதியா, பாயில் விதியா, பிதாகரஸ் விதியான்னு ஏதோ கேட்பாங்கன்னு சொன்னாங்க. இல்ல, அதே குழந்தை ஒரு குறிப்பிட்ட தேர்வுல அதோடைய மதிப்பெண் கம்மியாகும் போது, குறையும் போது அது சொல்லும். ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கும் போது அது சொல்லும், எல்லாம் என் விதி, நான் நல்லா படிச்சு எனக்கு கம்மியா வந்துருச்சு அப்படிங்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த விதி கொடுக்கும் பாடத்தை வைத்து நீ சற்று முன்னேற வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லும் மனிதருக்கு அதுல இருந்து வாழ்க்கை பாடத்தை தந்து முன்னேற வைப்பதுதான் இந்த விதிங்க. அதாவது என் தலைவிதி இதுதான் என்று புலம்பும் மனிதருக்கு ஊன்றுகோலாய் நின்று அவனுக்கு வாழ்க்கையில எழுந்து நிற்கிற ஒரு அற்புதமான சக்தியை காட்டுதுங்க. ஒண்ணும் இல்லைங்க, அப்துல் கலாம் ஐயா அவர் பிறக்கும் போதே ஒரு எப்படி சொல்ல, அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துலதான் பிறந்தாரு. என்னுடைய விதி என்று அவர் புலம்பல. அந்த விதி கொடுக்கும் பாடத்தை வச்சுட்டு அவரே சொன்னாரு, என்னன்னா, நான் ஏழ்மையா இருந்ததுனாலதான் அதுல இருந்து நிறைய பாடங்களை கற்று நான் மேல முன்னேறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாரு. அந்த விதி கொடுக்கும் பாடத்தை எடுத்து நான் முன்னேறணும். விதி என்று முடங்கி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கொண்டிருக்கும் மனிதரை பற்றி நான் பேச வரவில்லை. இதுதான் விதி என்று புலம்பக்கூடாது. விதி வழி நடந்து பல துன்பங்களையும் தொல்லைகளையும் தன் வழி சாதித்து அதிலிருந்து சூரிய பிழம்புகளாய் எழுந்து கொண்டு இருக்கும் மக்கள் இன்னும் எமது பாரத பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான்.
உங்களுக்கு தெரியுமா, விதியின் பெயரால வந்து தீமைகள் நடக்கிறது கூட குறைஞ்சிரும். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்பா இந்த வாழ்க்கையில இந்த பிறவியில நான் நல்லது பண்ணாதப்பா அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்குன்றத அவன் நம்புறான். அடுத்த பிறவியில வந்து எனக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லதா இருக்கும் அப்படிம்பான். அப்ப விதின்ற ஒரு இத வச்சு அந்த பெயரை வச்சு அவன் கெட்டது பண்றது கூட யோசிக்கிறான். சரியா? இந்த பூமியில மண்ணுக்குள்ள போடுறீங்கங்க ஒரு விதை. அந்த விதை உங்களுடைய மதியை பயன்படுத்தி போடுவதில்லை. அந்த மண்ணிற்குள் இருக்கும் விதையானது நல்ல ஒரு வளர்ந்து ஒரு விருட்சமாகவோ செடியாகவோ வரும்போது அதனது குணத்தை பொறுத்தே அது அமைகிறது. அது விதி தானே. அது அப்போ நம்ம சொல்ல முடியுமா, நான் பாகற்காய் விதை போட்டேன் ஆனா அதை நான் வந்து பூசணிக்காயாக மாற்றுறதுக்கு என்கிட்ட விதி இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது எப்படி அதன் விதி இருக்கிறதோ எப்படி அதன் விதை இருக்கிறதோ அந்த விதையை பொறுத்தே அதனுடைய குணங்களும் மாறுபடும் அல்லவா? ஒருவரின் எண்ணத்திற்கு ஏற்பதான் அவனுடைய விதி அமைகிறது. ஒருவனது எண்ணம் அழகாக இருந்தால் அதில் நேர்மை, உண்மை, நன்னடத்தை இருக்கணுங்க. அப்படி இருந்ததுன்னா அவன் விதி நல்லா இருக்கும். அதுக்கு மாறா ஒருவனது எண்ணம் வந்து எதிர்மறையாக இருக்கக்கூடாது. எவனை கெடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துலதான் அவனுக்கு விதி வந்து வேறு விதமாக செயல்படுகிறது. நீங்க நினைக்கலாம், ஒருத்தன் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா ஒரு வேலைக்கு போயிடுறான். ஒரு பெரிய நீங்க மதிய பயன்படுத்தி தான் அந்த ஒரு பெரிய வேலைக்கு போறீங்க. ஆனா ஒரு விதிவசத்தால எவ்வளவோ ஒரு அதிசயங்கள் நடக்குது. இது எல்லாமே விதியாலதான் நடக்கிறது. திருப்பங்கள், சாதனைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விதிவசத்தாலதான் நடக்கிறது. வெற்றிக்கான சரியான நேரம் மற்றும் சரியான சூழல் வந்து பாத்தீங்கன்னா அதை முழுசும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது விதிதான். உதாரணமாக வந்து நிறைய பேரை சொல்லலாம். இந்த மகாத்மா காந்தி சொன்னீங்கன்னா அவர் வந்து மதிய பயன்படுத்தினாரு இல்லைன்னு சொல்லல. சில இடங்களில் அவருக்கு விதிக்கப்பட்ட விதியால் தான் அவர் வந்து அவர் பெரிய நம்ம வந்து ஒரு உத்வேகத்தினாலதான் வந்து அவர் நிறைய இடத்துல வந்து சாதிக்கும்ன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்ததும் இந்த விதி தானுங்க. அத நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. விதியை மாற்ற முடியாது. விதியை வெல்ல முயற்சிகள் வேணா மேற்கொள்ளலாம். என்னன்னா ஆனால் முழுமையாக மாற்ற முடியாது. மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனா முடிவில் அது அவருடைய விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் இல்லாமல் நிகழும் அற்புதங்கள் பாருங்க, எல்லாமே விதி வழிதான் நடக்குது. ஒரு விவசாயி வந்து மிகுந்த உழைச்சு விவசாயம் செய்கிறான். ஆனா மழை வருமா வராதா, அப்போ என்னுடைய மதியால இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்துல அவனுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்க போகுதுன்னு பலவித ஆசைகளோட இருக்கும் அவனுக்கு திடீர்னு மழை வருது, திடீர்னு புயல் வருது, வெள்ளம் வருது. அப்ப இதெல்லாம் எதிர்பார்க்காது. இதெல்லாம் விதி தானே நம்ம சொல்ல முடியும். விதியை வந்து முற்றிலும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து மறுத்து கூற முடியாது. என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க விதி கொடுக்கும் பாடத்தை வைத்து மேல முன்னேறதுக்கு வழி தேட வேண்டும் என்பதுதான். அருமையான உரையை திருமதி வா சாந்தா அம்மையார் அவர்கள் தன்னுடைய எதிரணிக்காக நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருக்கு அந்த அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் தான் நன்றி சொல்ல வேண்டும், அல்லது வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் நன்றியை யார் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்து பேச வர இருக்கிற மதிய அணியினர் சொல்ல வேண்டும். ஒரேடியா எல்லாமே விதிதான் காரணம் சொல்லிட்டு ஒரு கருத்தை சொன்னாங்க. மகாத்மா காந்தி பலவற்றை சாதித்தார், அது மதித்தான், ஆனாலும் அதை செஞ்சது விதிதானே அப்படின்னாங்க. இப்படி போனா அது எங்க போய் முடியும்? மதியால் வெல்வதும் கூட விதிப்பயன்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய வாதத்துக்கு நன்றி. அடுத்ததாக மதிய என்ற அணியிலே பேசுவதற்கு புதுச்சேரியிலிருந்து வருகை புரிகிறார் திருப்பதி புதுவை புவனா அவர்கள். கவிஞர், இவர் எழுத்தாளர், நிறைய பட்டிமன்றங்கள் பேசுபவர். தன்னுடைய இயல்பான அந்த மக்கள் மொழியிலே பேசுகிறதில் வல்லவர். வாருங்கள் திருமதி புவனா அவர்களே, புதுவை புவனா அவர்களே. இந்த பேச்சினாலேயே அவருக்கு பல பட்டிமன்றங்களை வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு என்ன கருத்துக்களை
முன்வைக்கப் போகிறார் என்று பார்ப்போம். வாருங்கள் திருமதி புதுவை போனா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவி செய்யும் அப்பா அவர்களை வணங்கி, மனிதன் முன்னேற்றத்திற்கு காரணம் விதியா மதியா? மதியான் விதிய மதியால தான் வெல்ல முடியும். மதியால வென்றால்தான் வெற்றியே கிடைக்கும். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பையே கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா, மனித முன்னேற்றத்திற்கு காரணம் என்னன்னாக்கா விதியா மதியான்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் எல்லாருமே நினைக்கிறேன். இந்த விதியேன்னு பேச வந்தவங்க எல்லாருக்குமே. அதாவது காலம் ரொம்ப நம்மளுக்கு போன்றது. நேரம் போயினே தான் இருக்கும். விதியே நம்ம இருந்தோம்னாக்கா எதையுமே பண்ண முடியாது. நம்ம அந்த மாற்ற முயற்சி மட்டும்தான் வெற்றியை நம்ம அடையவே முடியும். அதாவது பாத்தீங்கன்னா, தாமஸ் அல்வா எடிசன் சின்ன பிள்ளையில குழந்தையா இருந்தாரு. அப்ப ஸ்கூலுக்கு போய் சேர்த்திருந்தாங்க. அப்ப ஒரு கடிதத்தை கொடுத்து ஆசிரியர் அனுப்பி விட்டுட்டாராம் வீட்டுக்கு. வீட்டுக்கு அம்மாட்ட தாமஸ் அல்வா எடிசன் கொடுத்துருக்கிறாரு. அம்மா அதை படிச்சு பார்த்துட்டு அழுதாங்களாம். அம்மா என்னம்மா போட்டு இருக்குன்னு சொல்லக்குள்ள, ஐயோ உங்க புள்ள ரொம்ப மேதாவி, அவருக்கு எங்களால சொல்லி கொடுக்க முடியாது, நீங்க தான் சொல்லி கொடுக்க முடியும், நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறாரு. அதை அத மாதிரி படிச்சு அம்மா காட்டியிருக்கிறாங்க. உடனே ரொம்ப நாள் கழிச்சு உண்மையிலேயே அவர் மேதாவி ஆயிட்டாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அப்ப அந்த எதாச்சியா அந்த பெட்டியில இருந்து அவருக்கு அந்த கடிதம் கிடைக்குது. அந்த கடிதத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, உங்க மகன் மனநிலை குன்றியவன், இவருக்கு எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு அதுல இருக்கு. அப்ப படிச்சு பார்க்கக்குள்ள அவர் உண்மையிலேயே ரொம்ப மனம் கனிந்து அம்மா சொன்ன வார்த்தைகளை தான் அப்ப யோசிச்சாராம். இதுல இருந்து என்ன புரியுது? விதிய ஒரு தாயின் அன்பு மதியால மாத்தி இருக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி விதியேன்னு நம்ம எதையுமே நினைக்க கூடாது. அவங்க அன்னைக்கு விதிதான் நம்ம புள்ளதான் இப்படிதான் போயிருந்தாங்கன்னாக்கா அது அந்த அளவுக்கு அவங்க பிள்ளைய முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அம்மா சொன்னாங்க, பஞ்ச பாண்டவர்கள் போனதுக்கான காரணம் விதிதான் அப்படின்னாங்க. அவரு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அவங்க அப்பா. அவர் யோசிக்காம செஞ்சது அவர் தப்பு. அதனால அந்த பிள்ளைங்க எல்லாம் காட்டுல போய் போராட வேண்டிய சூழ்நிலையை அதுங்க அனுபவிச்சுது. அவர் அப்ப மதிய யூஸ் பண்ணவே இல்லை. மதிய அவர் கொஞ்சம் கூட அதை யோசிக்காம விட்டு விதியே நம்ம நினைச்சிருந்தால்தான் பிள்ளைங்களை எல்லாரும் காட்டுக்கே தெருத்தினார் அவரு. அப்புறம் வண்டி கவனக்குறைவால அவங்களே சொல்லிட்டாங்க, கவனக்குறைவால போனாதான் அடிபடும். இது அடிபடுறதுனால விதிதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நிறைய அடிபடுறதுக்கு நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் நம்மளோட அலட்சிய போக்குதான் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அது மாதிரி பானுமதி அம்மா சொன்னாங்க, அவங்க பார்த்தா எல்லா பாயிண்ட்டுமே எங்களுக்கு எடுத்தே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது அப்துல் கலாம் வறுமை இருந்தாரு, அவரு விதியேன்னு நினைச்சிருந்தாக்கா அவர் அந்த மாதிரி வந்திருக்க மாட்டாருன்னு அவங்களே எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. மதிதான் அதுக்கு காரணம்ன்றத அருமையா அவங்க விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி மகாத்மா காந்தியை பத்தி சொன்னாங்க. மகாத்மா காந்தி அவருக்கு விதிதான் விதிக்கப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தி கூட 2 அண்ணனுங்கள், அவங்க 3 பேருக்கு ஒரே நேரத்திலே கல்யாணம் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் அந்த கல்யாணம் ஆன உடனேவே 3 பேருக்குமே ஈடுபாடு, மனைவி கூட இருக்கிறது, பாசமா இருக்கிறது, இப்படிதான் போயிடுச்சு. ஆனா அந்த நேரத்துல அந்த அந்த நம்ம அண்ணனோட வாழ்க்கை விதியால கெட்டு போன மாதிரியே ஒரு படிப்பை நின்று போச்சுன்னு ரொம்ப அதை யோசிச்சாராம் காந்தியடிகள். அவரு இத மதியால வெல்லணும்னு அதை மாற்றினாரு, படிச்சாரு, வெளியில போனாரு. அதனால அவர் நல்ல வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொண்டு வர முடிச்சுது. விதிய மதியால வெல்லலாங்க, மதியால தாங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையவே முடியும். விதியே நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வழியில போயினே இருந்தாராம். அங்க ஒரு பருந்து ஒரு முட்டை போட்டுட்டு போயிடுச்சான். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த முட்டையை எடுத்துன்னு வேஸ்டா தனியா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துன்னு கோழி கூட வச்சுட்டாராம். கோழி கூட வச்ச உடனே கோழி குஞ்சு மாதிரியே பொறிச்சிச்சு முட்டை. கோழி கூடவே எல்லாரும் கூட போகக்குள்ள அந்த பருந்து பாக்குமா, கோழி கூடவே மேய்ஞ்சி இருக்குள்ள மேல பாக்குமா, இதே நம்மள மாதிரியே உருவம் இருக்கிற அந்த பருந்து அழகா பறக்குதே, நாம இப்படி கோழி மாதிரியே விதி நம்மள படைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சான், அம்மா எனக்கு ஏமா இது மாதிரி என்ன மாதிரியே ஒருத்தர் பறக்குறாரு, நான் மட்டும் இப்படி விதியில இப்படிப்பட்ட விதி எனக்கு கடவுள் படைச்சிட்டாரு, நீ முயற்சி பண்ணு, நீ அந்த பருந்தினத்தை தான் சேர்ந்தவருன்னு அவங்க அம்மா சொன்ன பிறகு முயற்சி பண்ணி பறந்து அந்த பருந்து பருந்துங்க கூட பறக்க ஆரம்பிச்சிச்சான். அதோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருச்சு.
இதுக்கு காரணம் விதி கிடையாது, மதியால தான் அந்த பருந்து வென்றுதுன்னு தான் நான் சொல்ல முடியும். இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து விதியை வந்து வெல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ணால பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில வெற்றி அடையறாங்கன்னா அதுக்கு காரணம் மதிதான். மதியால எதையுமே நம்ம மதியை கொண்டு வெல்ல முடியும்ன்றது தான் இந்த வாதத்தோட முடிவு. அதாவது பாத்தீங்கன்னா, அருமை அருமை, நேரம் ஆகிவிட்டதால் என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போது பட்டிமன்றத்தினுடைய இரு அணி பேச்சாளர்களும் தங்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நிறைவாக திருமதி புவனா அவர்கள் பேசுகிற போது தன் அணிக்கு வலு சேர்க்கிற வரையிலே நிறைய கருத்துக்களை, மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். கோழிக்கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கோழிக்கதை, தாமஸ் ஆல்வா எடிசன் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க சிறப்பமா. தொடர்ந்து மதியே என்கிற அணியின் சார்பிலே நிறைவு உரை வழங்குவதற்காக அந்த அணியினுடைய தலைவர் வர இருக்கிறார். இரண்டு அணியிலும் அந்த அணியினுடைய பேச்சாளர்கள் பேசி நிறைவு செய்த பிறகு மறுசுழற்சி மறுவாய்ப்பாக இப்போது வழங்கப்படுகிறது. சில மணித்துளிகள், ஒரு 3 மணித்துளிகள் மட்டும் பேசலாம். மணிமொழி செல்வன் அவர்களே வருக, உங்களுடைய அணியின் வாதங்களை நிறைவு வாதமாக தருக. ஐயா வணக்கம். வணக்கம். இன்று நடைபெறுகின்ற இந்த அருமையான பட்டிமன்றத்தினுடைய நடுவரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஐயா பெரிதும் காரணம் வந்து மதிதான், விதி இல்ல. ஏன்னு கேட்டா, இந்த விதியா என்னும் ஒரு அணையில வந்து பேச வந்தாங்களே அம்மா பானுமதி அம்மா, பெயரிலேயே பானுமதி இருக்கின்றது. மதி இருந்தால்தான் பேச முடியும், சொல்ல முடியும். எந்த ஒரு காரணத்தையுமே விதி அதனுடைய செயலால் இறந்தாலும் மதி இல்லாமல் எதுவும் நடக்காது. உழைக்க வைக்கின்ற ஒரு சிறு தானியமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, ஒரு மரமாக இருந்தாலும் சரி, பலனை தரக்கூடிய மதிதான் மதியினுடைய நுட்பம். ஒரு சாதாரணமாக சொல்லுவோம், வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு கோடு ஓட சொல்லுகிறோம். இப்படி இருக்க கோடு ஓட சொன்னா ரோடு ஓடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு வரல. அந்த கோடுவை அழிக்க கூடாது, ஆனா அந்த கோடை சிறு கோடை ஆக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னா நம்மால் உடனே என்ன செய்வான்னா அது பக்கத்துல ஒரு பெரிய கோடை வரைஞ்சி இருக்கிற கோட்டை சிறு கோட்டாகி. இதுதான் மதி நுட்பம். விதி அதுல விளையாடல. விதி வந்து நடந்து முடிந்ததுதான். நடந்து முடிந்ததை ஏற்கனவே பழுதுபட்ட போனதுகளெல்லாம் விதியால போச்சு. அந்த விதியினுடைய செயல்பாடுகளால வரக்கூடியத மதிதான் நிலைச்சு நிற்க முடியும். ஒரு அவரையினுடைய செடி, அவரையினுடைய விதையில இருந்து வருகின்ற மதி நுட்பமானது எத்தனையோ கோடி இறைவன் எத்தனையோ பொருட்களை படைத்தாலும் விதியால் அது இல்லை. ஜாதகம் பார்க்கின்ற சொல்லுகின்றோம். ஜாதகம் என்பது என்ன? சாதகமா சொல்ற வரைக்கும் தான் ஜாதகம். சாதகம் சரியில்லைன்னா ஜாதகம் சரியில்லை. மதியோடு அவர் சொல்லும் போது சரியா இருக்கும். ஒரு கிளி ஜோசியக்காரனை எடுப்போம், பக்கத்துல உட்காந்து கிளியை பெட்டி அதையும் வச்சு அது அவனுடைய விதி. ஆனா அந்த விதியாய் இருக்கிற அந்த கிளி ஜோசியக்காரன் கிளியை திறந்து விட்டு அவனுடைய மதி நுட்பத்தால வாழ்க்கையை பிழைச்சிக்கிட்டு இருக்கான். சாதாரணமாக எடுத்துக்கிட்டா எல்லாருடைய வாழ்க்கையிலும் விதி விளையாடி கொண்டிருப்பது நடந்து முடிந்த விதி. அந்த விதியை மதியால செயல்படுறதுதான் சிறப்பா இருக்கும். விதியை நொந்துகிட்டு இருந்தோம்னா எந்த பயனும் இல்லை. மதியை விதியால் வெல்லலாம். மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம்னா விதியை நினைச்சுக்கிட்டே இருந்தா எந்த காரியம் நடக்காது. தன்னுடைய மதி நுட்பத்தால மேல மேல போகணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நல்லா இருக்கணும், மற்றவர்களோடு வாழணும். அதுதான் மதிதான். சந்திரமண்டலத்தியல் கண்டு தெளிவும் என்று சொன்னானே பாட்டுப்புற புலவன் பாரதி. விதி என்று எடுத்துக்கொள்வதா தன்னுடைய மதி நுட்பத்தால் இன்றைய தினம் தன்னுடைய மதியால் சந்திர மண்டலத்திலே கொண்டு சென்றானே இந்திய நாட்டிற்காக, அவருடைய பெயரை சொல்லவா? இந்திய நாட்டினுடைய அறிவியலினுடைய ஆசான், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியாக இருக்கின்ற ஐயா மேதக அப்துல் கலாம் அவர்களை எடுத்து சொல்வோம். அவர் என்ன விதியால் வந்தாரா மதியால் வந்தாரா? விதி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால்
விதி ஒரு வரையறைக்கு உட்பட்டதான். மதி என்ற ஒரு வார்த்தை வருகின்ற போதுதான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிகின்றது. இன்றைய இருக்கின்ற இலக்கியவாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வியாபார நோக்கத்தில் இருந்தவர்களும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் விதி என்று நிச்சயமாக ஒன்று இல்லை. விதி என்பது நடந்து முடிந்ததுதான். தங்களுடைய மதி நுட்பத்தால், தங்களுடைய மதியால், தங்களுடைய முழு நுட்பத்தால் மேல வந்தவர்கள் தான் அதிகம் முன்னேறி கொண்டிருக்கிறார்களே தவிர விதியை நினைத்து கொண்டிருப்பவர்கள் முடங்கி கொண்டுதான் இருப்பார்கள் என்று என்னுடைய வாதத்தை சொல்லி, எங்கள் அணியிலிருந்து வந்த புதுவை புவனா மேடம் அவர்களும் சுகந்தி அவர்களும் நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். நிச்சயமாக மதிதான் ஒரு மனிதனை ஒரு முன்னேற்றுவதற்கு காரணமாக அமையவே தவிர விதியாக இருக்க முடியாது. விதி என்பது துவக்கத்திலே நம்முடைய அம்மா சிவகாமி சுந்தரம் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது விதி என்று சொன்னார்கள். உண்மைதான். விதியால் நீங்கள் வந்து உட்கார்ந்திருந்தாலும், இந்த நடுவர் தீர்ப்பு தந்தாலும், மதி நுட்பத்தால் பார்க்கின்ற போது மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் விதி அல்ல, மதி என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான தன்னுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக விதியே என்னுடைய அணியினுடைய தலைவர், முதலில் தொடக்கியவர் தான் நிறைவாக முடிக்க வேண்டிய அடிப்படையில இப்போது திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் விதியே என்ற அணியின் சார்பிலே பேச வருகிறார். வாருங்களம்மா. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, மதியன் பேசின அணியில இருக்கவங்க எல்லாம் மதியோட பேசினாங்களான்னு தெரியலங்க ஐயா. ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் வந்து யாராலும் நிர்ணயிக்கப்பட முடியாது. அது வந்து விதியால் மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாம இறுதியா பேசின அணித்தலைவர் பாத்தீங்கன்னா விதியினால அவங்க வாயில இருந்தே வந்துருச்சு, மதியை விதியால் வெல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை வந்து அவர் தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரான்னு தெரியல. அவர் வாயில இருந்தே அது வந்துருச்சு. அது மாதிரி இருகோடு தத்துவம்னு சொன்னாரு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நம்மளோட விதியை நினைச்சு நொந்துகிட்டு இருந்தோம்னா அடுத்தவங்களுடைய விதியை பார்த்தோம்னா தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு துன்பமாக இருக்கு அப்படின்னா அப்ப நம்மளுடைய விதி நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி எதிரணியில சொன்னாங்க, பாண்டு வந்து பாண்டவர்களுடைய அப்பா வந்து மதியை பயன்படுத்தல அப்படின்னு. ஆமாங்க ஐயா, அவர் மதியை பயன்படுத்தாமல் தான் ஒரு விலங்கு தான் தண்ணீர் குடிக்குதுன்னு நினைச்சு அந்த மானை வந்து விலங்குன்னு நினைச்சு அம்பு எய்துட்டாரு பாண்டு. அதற்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து ரிஷியும் ரிஷி பத்னியும், அவர்களை வந்து தெரியாமல் நம்ம வந்து அம்ப விட்டுட்டோம். அவர் மதியை பயன்படுத்தவில்லை, அதுதான் அவருக்கு சாபமாக வந்தது, அதுதான் விதிக்கப்பட்ட விதி. அதனால்தான் பாண்டவர்கள் வந்து பிறப்பதற்கு ஒரு காரணமாக அது விதியாக இருந்தது. இல்லைன்னா பாண்டவர்கள் வந்து அவதார புருஷர்கள், அவர்கள் மனித பிறவிகள் அல்ல. ஒவ்வொரு தேவர்களுடைய அவதாரமாக அவர்கள் எப்படி பிறந்திருக்க முடியும்? அது விதிக்கப்பட்ட விதிதான். அதே மாதிரி எதிரணியில வந்து சொன்னாங்க, எடிசன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது குழந்தையா இருந்தாருன்னு. அதெல்லாம் அரிய கண்டுபிடிப்பு தாங்க ஐயா. மதி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி எதிரணியிலேயே சொன்னாங்க, சாலையில விதிகளை பின்பற்றி சென்றால்தான் வந்து சிறப்பாக போக முடியும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். விதியை பின்பற்றி நீங்க போனீங்கன்னாலும் அங்க விதிதான் முன்னாடி வந்து நிக்கும். நீங்க என்னதான் பார்த்து பார்த்து பத்திரமா போனாலும் விபத்து நடக்கும் பொழுது சரியா போனவன் மேலதான் வந்து இடிப்பான். நீங்க என்ன விதியை பின்பற்றி போனாலும் உங்களுடைய விதி முன் வந்து நின்றால் அங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு. அதே மாதிரி மதியை நம்புபவர்கள் எதற்காக வந்து கோயிலுக்கு போக வேண்டும்? எங்க அணியில வைத்த வாதம் வந்து சிறப்பான வாதம் ஐயா. இன்னைக்கு கோயில் குளங்கள் வந்து பெருத்திருக்குது அப்படின்னா என்ன காரணம்? எல்லாம் மதிய நம்புறவங்க மதிய நம்பி வந்து முன்னேற வேண்டியதுதானே. எப்படியாவது இந்த விதி மாறிவிடாதா அப்படின்னு தானே வந்து கோயிலுக்கு போறாங்க. இந்த விதியை மாத்தணும் அப்படின்னு தானே ஜோதிடத்துக்கு போறாங்க. இப்படி போய் தான் விதியை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வை வந்து நிர்ணயிக்கக்கூடியது விதிதான். வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடியது வந்து விதிதான். மதுரையை எரித்தது வந்து மதியினால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதி இருந்தா வந்து மதுரையை எதிர்ச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய விதியை மாற்ற முடியவில்லை. மதி இருந்தால் வந்து கண்ணகி வந்து தன்னுடைய கணவனை காப்பாற்றி இருக்கலாம்ல. கல்வன்னு வந்து அவர் வந்து பட்டம் சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அப்போ அந்த இடத்துல விதிதான் முன்னாடி வந்து நின்னுச்சு. அவர்களால மதியினால எதையுமே வந்து செய்ய முடியல. அதனால் நடுவர் அவர்களே, ஒரு மனிதனின் வாழ்வில் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது விதியே விதியே என்று கூறி எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்கிறோம். உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம். இரண்டு அணியிலும் சிறப்பாக பேசியிருக்கார். நிறைவாக பேசிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் விதியின் வலிமையெல்லாம் எடுத்து காட்டினார். பாண்டவர் கதையெல்லாம் சொன்னார். அது அவருடைய விதி மதியின்மையால்
ஏற்பட்டது என்று கூறி அது விதி என்று சொன்னார். எனவே இந்த அரங்கை பொறுத்தவரை மனிதனுடைய முன்னேற்றம் என்றால் என்ன? அது மிக முக்கியம். முதல்ல முன்னேற்றம்னா என்னன்னு பார்த்துக்கணும். கடவுள் ஒரு நாள் அப்படி காலாறு நடந்து வந்தாராம். இப்போ எதிரில் வந்து ஒரு அம்மாவை பார்த்து கேட்டாராம், என்னம்மா எப்படிமா இருக்கீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கா, சிறப்பா போயிட்டு இருக்கா, நல்லா முன்னேற்றமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். யாரே? கடவுள் அந்த அம்மாவை பார்த்து. அந்த அம்மா சொன்னாங்களா, எங்கெங்கேயா முன்னாடி போன ரொம்ப கஷ்டமா இருக்கு, போன வருஷம்லாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வருமானம் வந்தது, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் 75 லட்சம் தான் வருது, எல்லாம் போச்சு, எங்க தலைவிதி இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப கடவுள் என்ன பண்ணாராம், ஓ உங்க தலைவிதியால் இந்த மாதிரி குறைஞ்சு போச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போனாராம். ஒருத்தர் பெரிய ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், அவரை பார்த்து கேட்டாராம், என்ன பெரிய எங்க போயிட்டு இருக்கீங்க? சும்மா போயிட்டு இருக்கேங்க ஐயா. அப்படியா? உங்க வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல் இருக்க, ரொம்ப வறுமையா இருக்கீங்க போல் இருக்க அப்படி கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு 2 வேளை சோறு கிடைக்குது, ஏதோ படுக்கிறதுக்கு ஒரு குடிசை இருக்குது, கட்டிக்கிறது ஏதோ 2 துணி இருக்குது, போதும் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு? இல்லைங்கய்யா உங்க காலத்துல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்ல இப்படியே தான் இருந்தேன் வாழ்க்கையில, அப்பவும் அப்படிதான் இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருந்தேன். உங்க பிள்ளைங்களாம் எப்படி? எங்க பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 வேளை 3 வேளை போல கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இது வருத்தமா இல்லையா? இது ஒண்ணு இப்படி இல்ல, இதே நான் வருத்தம் இருக்கு, இது மகிழ்ச்சியா தான் இருக்குது. வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது என்ன, வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது என்ன என்பது மேலும் 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 வேண்டும் என்பது ஒன்று, இருப்பதை கொண்டு நிறைவடைவது என்பது ஒன்று. அப்ப முன்னேற்றம் என்பது, உண்மையான முன்னேற்றம் வெளியில் இல்லை, நமக்குள்ள இருக்குது. அவனை போல் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒன்று, நான் நானாக வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒன்று. நான் நானாக வாழ வேண்டும் என்று நினைப்பது அது விதி. அவன் பிறந்தான் வாழ்ந்தான் முடிஞ்சு போச்சு, விதி. இல்ல நான் நானாகத்தான் பிறந்தேன், ஆனால் அவனாக வாழ்வேன் என்று நினைக்கிறானே, அது மதி. நான் ஏன் இப்படியே இருக்க வேண்டும், நான் ஏன் மாறக்கூடாது, நான் ஏன் ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடாது நினைக்கிறானே, அது சமீபத்துல இந்தியாவில இருந்து ராக்கெட் விட்டாங்க. ஐயா வீரமுத்து ஐயா பொறுப்பாளர், விழுப்புரம் பக்கத்துல அவர் வீடுன்னு நினைக்கிறேன், ஊரு சின்ன கிராமத்துல பிறந்தவர், ஒரு சாதாரண ரயில்வே தொழிலாளியுடைய மகன், ஒரு சாதாரண அரசு பள்ளியில படிக்கிறார். ஆனா முயற்சி 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 செய்கிறார். என்ன பண்றாரு, ராக்கெட்ட சந்திர மண்டலத்துக்கு விடுறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக விட்ட போது தென் துருவத்தில் போய் இறங்கியது. சந்திரனை பார்த்து கொண்ட நமக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விடுகிற அளவுக்கு நாம உயர்ந்திருக்கிறோம். இது அந்த மதியையே, சந்திரனாகிய மதியையே தங்களது மதியால் வென்ற ஒரு தன்மை. இதையும் நான், இது இந்தியாவினுடைய தலைவிதி, அந்த தலைவிதியின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தலைவிதியின் படிதான் ராக்கெட் விடப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே வைக்கப்பட்ட வாதங்கள் ஒரு முறை நாம் மீண்டும் பார்க்கலாம். யமன் வருவதை நம்மால் அறிய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். யமன் வருவதை நம்மால் அறிய முடியுமா? ஹரிச்சந்திர பெரிய மன்னன், ஏன் அவன்
சுடுகாடு காப்பவனாக போனான் என்கிற ஒரு வாதத்தை வைத்தார்கள். கோவலன் வணிகம் செய்யத்தானே போனான், ஏன் கொலை உண்டான்? அவன் தன்னுடைய கார் சிலம்பை விற்பதற்குத்தானே சென்றான். விட்டு விட்டு பணத்தை வாங்கி கொண்டு வர வேண்டியதானே, அதை வைத்து அவன் முன்னேறிக்க வேண்டியதுதானே, மதியாகத்தானே செய்தான். முதலிலே அவன் பிழை செய்து விட்டான், இருந்த நகை செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டான். என்றால் இருப்பதை கொண்டு முன்னேற வேண்டும் என்று மதியால் மதுரைக்கு சென்றான். மதுரையிலே சென்று விற்க சென்றான். யாரும் விற்க சென்றான்? மதுரையிலே இருக்கக்கூடிய இது போன்ற உயர்ந்த அரிய தங்க ஆபரணங்களை அணிகலன்களை வாங்கக்கூடிய அரசவை பொற்கொள்ளரிடம் விற்க போறான். அப்ப அவன் என்ன பண்றான்? கொண்டு போய் அரசவை நிறுத்துறான். அவன் என்ன பண்றான்? துர்கை கோயில்ல போய் விளக்கேத்துறான். துர்கை யார் வணங்குவாங்க? கல்வர்கள் வணங்குவாங்க. கொண்டு போய் நிறுத்துறான். அரசன் பார்க்கிறான், கல்வர் வணங்கக்கூடிய இறைவனுக்கு இவன் விளக்கேற்றி இருக்கிறான், எனவே இவன் மீது கல்வன் என்று சொல் பழி சுமத்தப்பட்டிருக்கு. அந்த பழி உண்மையாக இருக்கும் என்று நம்பி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுகிறான். இது விதிதானே, இது எப்படி மதியாக முடியும் என்ற ஒரு அழுத்தமான கேள்வி வைத்தார்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். அவரை தொடர்ந்து வந்த பானுமதி அம்மாவும் ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுழால் தோன்றும் என்கிற திருக்குறளை முன்வைத்து ஆகூழ் என்கிற அதிர்ஷ்டம், ஆகூழ் என்றால் அதிர்ஷ்டம், வாய்ப்பு, நல்வாய்ப்பு. போகூழ் என்றால் சொன்னால் ஊழ்வினை பயன். எனவே நல்வாய்ப்பால் கிடைத்தாலும் கூட தலைவிதியால் அவை கூட போய்விடும். பெரும் பணக்காரனாக செல்வந்த குடும்பத்திலே பிறந்து தலைமுறையாக வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவதில்லையா என்ற கேள்வி வைத்தார்கள். தியாகராஜ பாகவதர் என்று ஒரு நடிகர் இருந்தார். இந்தியாவின் அல்லது உலகத்தினுடைய உச்ச நட்ச நடிகரில் ஒருவர் அவர். ஒரு திரைப்படம், அவருடைய திரைப்படம் தேடப்பட்டு 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியது. ஆனால் சிறைக்கு செல்லுகிறார். ஒரு கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லுகிறார். தண்டனை கொடுக்கப்படுகிறது. பிறகு அந்த தண்டனை நீக்கப்படுகிறது. விடுதலையாகி வருகிறார். ஊழ்வினை பயனால் அங்கே சென்று சிக்கிக் கொள்ளுகிறார். மீண்டு வருகிறார். ஒரு திரைப்படம் வருகிறது. அவருடைய அதற்கு முந்தைய திரைப்படம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியது. அடுத்து வந்த படம் ராஜமுக்தி என்று பெயர். 3 வாரம் கூட ஓடவில்லை. அதுவும் அவருடைய சொந்த படம். ஏற்கனவே வழக்கில் செலவானது போக மீதி படம் திரைப்படத்தில் இழப்பாக பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்படுகிறார். என்றாலும் அவர் வறுமையிலே வாடினார் என்று சொல்ல முடியாது. வாழ்ந்த வாழ்க்கையை இழந்து விட்டார் என்றுதான் சொல்ல முடியும். அவரை பற்றி மிகவும் வறுமையிலே வாடினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தன்னிடம் இருந்த படப்பிடிப்பு நிலையத்தை எல்லாம் விட்டுவிட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் அவர் வறுமையில் வாடவில்லை. அவருடைய குடும்பத்தார் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வறுமையில் வாடினார் என்று. ஆனாலும் நொடிந்து போனார். இது எதனால் வந்தது? மதியோடு தானே இருந்தார். 3 வருடங்கள் ஓடிய படம் எல்லாம் வருது. அப்புறம் ஏன் அவர் தோத்து போனாரு என்ற கேள்வி வருது. எனவே விதியினுடைய தன்மைதான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார். இன்னமும் சொல்ல போனால் அந்த திரைப்படத்திலே, அந்த திரைப்படம் வந்தபோது அவர்களுக்கு சற்று கண் பார்வை மங்கி இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்திலே அவர் நடித்த கதாபாத்திரம் கண் பார்வை இல்லாதவனுடைய கதாபாத்திரம். எனவே இன்னும் சிறப்பாகவே நடித்திருப்பார். அதை இயல்பாகவே அப்படித்தான் இருந்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக வந்தது. என்றாலும் அந்த படம் தோல்விவிட்டது. ஏன்? அதான் இந்த திருக்குறளுக்கான விளக்கங்க. இதைத்தான் சொன்னாங்க. அதே போல் அவர்களை அடுத்து வந்த திருமதி சாந்தா அவர்களும் தன்னுடைய வாதங்களை சிறப்பாக முன்வைத்தார்கள். அவருடைய அணிக்கு நியாயம் கற்பிக்கிற வகையிலே சிலவற்றை வைத்தார்கள். மகாத்மா காந்தி தன்னுடைய
மதியால் வென்றிருந்தாலும் கூட அந்த மாமனிதர் அடைந்த வெற்றி என்பது அவருடைய விதிவசம் என்று முன்வைத்தார்கள். சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு சென்றார்கள். மதியே என்ற அணியின் சார்பிலே வந்த மணிமொழி செல்வன் அவர் ஐயா அவர்கள் நடந்தது கடந்த காலம்தான் விதி. அவருடைய ஒரே வாதம் இதுதான், கடந்த காலம்தான் விதி. முன்னேற்றம் என்பது நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் தொடர்பானது. எனவே அதை மதியால் தான் நாம் நடத்துகிறோம். எனவே எதிர்கால திட்டங்களிடுதல், எதிர்கால முன்னேற்றம் என்பது மதியால் தான் அமைகிறது என்று தனக்கு ஒவ்வொரு துன்பம் நேர்கிற போதும், தனக்கு ஒவ்வொரு இடர் நேர்கிற போதும் அந்த இடர்களை கலைந்தறிய வேண்டும் என்று எண்ணுகிறானே மனிதன், அது மதி என்ற வாதத்தை வைத்தார். விதி அவனுக்கு ஏதோ ஒரு கொடுமையை செய்கிறது, ஆனால் மதியால் அவன் வெல்லுகிறான். ஒரு மாடு முட்டை வருகிறது, மாடு முட்டை வரும்போது விதியாக இருக்கலாம், ஆனால் அவன் என்ன செய்கிறான், உடனே விலகி ஓடுகிறான். ஏதேனும் ஒரு கட்டை எடுத்து அடிக்கிறான், உடனே மாடு பயந்து ஓடி விடுகிறது. நாய் கடிக்க வருகிறது, விதி. உடனே ஒரு கட்டை எடுத்து துரத்துகிறான், ஓடி விடுகிறது, அது மதி. இப்படி ஒவ்வொரு இடர் வருகிற பொழுதும் அந்த அதை விதி என்று சொன்னாலும் கூட அதை மாற்றுகிற முயற்சி, அதுதான் மதி என்று தன்னுடைய வாதத்தை வைத்தார். தொடர்ந்து அவர்கள் அணியிலே திருமதி சுகந்தி அம்மையார் அவர்கள் நல்ல கருத்துக்களை வைத்தார். திருமதி புவனா அவர்கள் தனக்கே உரிய முறையில் சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்தார். அவர் நல்ல அருமையாக சொன்னாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தாரே, அவர் விதிவசத்தால் மனநிலை வளர்ச்சி அல்ல, மன வளர்ச்சி அற்றவர். எனவே மதி என்பது சற்றே குறைந்தவர். இதை ஆசிரியர் கண்டறிந்து, உன் பிள்ளை மக்கு பிள்ளையாக இருக்கிறான், புத்தி இல்லாதவனாக மதி இல்லாதவனாக இருக்கிறான், எனவே இவனுக்கு பாடம் சொல்லி தர முடியாது என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவனுடைய தாய் அதை மறைத்து தன்னுடைய மதியால், உன்னுடைய பிள்ளை மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான், எனவே இவனுக்கு பாடம் சொல்லுகிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, எனவே நீங்க தனியே படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாரப்பா, நீ படித்து முன்னேறிக்கொள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவனும் அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தன் தாயினுடைய அந்த வார்த்தையை ஒரு மறைவாதமாக எடுத்துக்கொண்டு அதையே பின்பற்றி வாழ்க்கையில இன்றைக்கும் நம்ம முகத்துல வெளிச்சம் தெரியுதுன்னா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? தாமஸ் ஆல்வா எடிசன் நன்றி சொன்ன. அவர் தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சவர். இப்படி உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தவர் தன் மதியால், உலகத்துக்கே முன்னேற்றத்தை கொடுத்தவர். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், அவர் விதிவசத்தால் அந்த அம்மையார் சொன்னது போல, அந்த ஆசிரியர் சொன்னது போல அம்மையாரும் அதை சொல்லி இருந்தால் அவர் ஒரு மக்காகவே இருந்திருப்பார், மனநிலை குன்றியவராகவே இருந்திருப்பார். ஆனால் விதி மதியால் அவர் வென்றதால் இன்றைக்கு உலகமே வெளிச்சத்தில் இருக்கிறது. இப்படி தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டு சென்றார்கள். என்னுடைய நடுவராக நான் சொல்ல வருகிற செய்தி சிலவற்றை இங்கே சொல்லியாக வேண்டும். விபத்து, சாலை ஓரத்திலே செல்லுகிறார். சாலையை கடக்கிற பொழுது மிகவும் கவனத்துடன் மதிநுட்பத்துடன் சிறப்பாக இந்த பக்கம் பார்த்து பாதி சாலையை கடந்து, அந்த பக்கம் பார்த்து மீதி சாலையை கடந்து, வாகனங்கள் எதுவும் வராத நேரத்திலே, அப்படி வந்தாலும் அந்த வண்டி வருகிற வேகம், அது கடக்கிற தூரம், அதையெல்லாம் கணக்கிட்டு கடந்து ஓரத்துக்கு செல்லுகிற போது புளிய மரத்தை நோக்கி ஓடி வந்த ஒரு வண்டி இவனையும் சேர்த்து புளிய மரத்தோடு சேர்த்து முட்டி மோதி கொன்றுவிட்டதே, அது விதியின் பயன் அல்லவா என்கிற ஒரு கேள்வி நம்ம லேசாக அசைக்கிறது. உண்மைதான் போல் இருக்கிறது. நீ மதியால் என்ன செய்தாலும் விதித்தான் உன்னை வீழ்த்தும் என்று எண்ணம் தோன்றுகிறது.
அதே போல எந்த முன்னேற்றம் வந்தாலும் வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றம் வந்தாலும் அது விதியின் பயன். மதியால் வந்தாலும் அது விதியின் பயன் என்று ஒரு வாதம் வைத்தால் அதை நம்மால் ஏற்க முடியாது. அப்படி என்று சொன்னால் மதி என்று ஒன்று தேவையே இல்லை. விதிதான் நம் வாழ்க்கையை நடத்துகிறது என்ற ஒரு முடிவுக்கு இந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அமைதியாக இருக்கலாம். அமைதியாக இருந்தால் அதுவே இயல்பாக நடக்கும். அதுவே நம் வாழ்க்கை என்ன நடக்குமோ நடந்து விட்டு போகிறது என்று விட்டுவிட வேண்டியது இருக்கும். எனவே அந்த வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோரும் விதியின் வசத்தால் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நாம் மதியை பயன்படுத்துவது கூட நமக்கு விதிக்கப்பட்ட விதிதான். எல்லோரையும் ஏன் பயன்படுத்தவில்லை? அவர் மட்டும் ஏன் பயன்படுத்தினார்? அப்துல் கலாம் மட்டும் தானே விஞ்ஞானியாக வர முடிந்தது, அவரோடு படித்தவர்களெல்லாம் ஏன் வர முடியவில்லை? எனவே இது அப்துல் கலாமினுடைய விதி. காமராஜர் ஒரு சாதாரண மனிதர் தானே, அவர் எப்படி முன்னேறினார்? அவர் மட்டுமா 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? அவர் மட்டுமா காங்கிரஸ் கட்சியிலே விடுதலைக்காக போராடினார்? நிறைய பேர் போராடினார்களே, அவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வர முடியவில்லையே, அது அவருடைய விதியின் பலன் என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. அம்மையார் ஒரு குரூப்ல போய் சொன்னார்கள், அறிவு பெரிய அளவுக்கு படிப்பறிவில்லாத ஒருவர் அமைச்சராகவும் படித்தவர் அவரிடம் வேலை செய்பவராகவும் கை கட்டி சம்பளம் வாங்குபவராகவும் இருப்பார். ஆனால் அமைச்சர் அதிகப்படியான பணம் வைத்திருப்பார். அமைச்சர் எப்படி அதிகப்படியான பணம் கிடைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆட்சியரை விட அமைச்சருக்கு ஊதியம் குறைவுதான். அப்ப அவர் ஏதோ ஒரு மதியை பயன்படுத்தி இருக்காரு, விதியை வெல்லக்கூடிய மதியை பயன்படுத்தி இருக்கிறார், அதிக பணம் சம்பாதித்திருக்கிறார். எனவே அந்த ஆட்சியர் சம்பாதிக்காத பணத்தை அவ்வளவு அறிவிருந்தும் அவரால் சம்பாதிக்க முடியாததை அந்த படிப்பறிவில்லாத, அவர் அறிவில்லாதவர் என்று சொல்ல முடியாத அமைச்சரை படிப்பறிவில்லாதவர் என்று சொல்லலாம். படிப்பறிவில்லாத, கல்வி அறிவில்லாத அந்த அமைச்சர் எப்படி இவ்வளவு சம்பாதித்தார் என்றால், பணம் சம்பாதிப்பதற்கு படிப்பறிவு தேவையில்லை. படித்தவன் வாத்தியாராக வேலை செய்கிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் என்று சொல்லுவார்கள். படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். 2 பேரும் ஒரே வகுப்புல படிச்சாங்க. அந்த வகுப்புல ஃபெயிலா போனவன் பள்ளிக்கூடம் நடத்துறான். பாஸ் ஆகி வாத்தியார் வேலைக்கு போனவன் இவர்கிட்ட வாத்தியார் வேலையா கை கட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வைக்கிற பொழுது சோம்பலாக இருந்து விடுவது விதி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இங்கே விதி என்ற அணியின் சார்பில் பேசிய 3 பெண்மணிகள், அவர்களை பார்த்து கேட்டேன், உங்கள் பிள்ளை படிக்காமல், பள்ளிக்கூடத்திற்கு நேரத்துக்கு எழுந்திருக்காமல், பாடத்திலே கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது அவன் விதி என்று விட்டு விடுவீர்களா? நான் இதான் அவ கேட்கிற கேள்வி. எப்படியாவது படுறா டேய், படிச்சு முன்னுக்கு வாடா டேய், ஏச்சுக்கிடா வாடா, உன்னை இட்டுமே நான் தனி வகுப்புல சேர்த்து விடுறேன், உனக்கு என்ன வேணும், சைக்கிள் ஒன்று வாங்கி தர்றேன், உனக்கு இந்த பாடம் புரியலனாக்கா உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த கோனார் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது வாங்கி கொடுக்குறேன், இல்ல ஒரு கைடு வாங்கி தர்றேன், எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிடுறா, எப்படியாவது பாஸ் பண்ணிடா. ஏன் அதை சொல்றீங்க? அவன் தலை விதின்னு விட்டுற வேண்டியது தானே? உங்க பிள்ளை என்ன செய்தோ அதை கவனி கேட்டுக்க வேண்டியது தானே? அவன் தலையில அப்படி எழுதிருக்க, அப்புறம் நமக்கு என்ன பண்ண முடியும்? விட்டுருங்க முடியுமா? திருமதி பானுமதி அம்மையாரிடமும், திருமதி சிவகாமி அம்மையாரிடமும், திருமதி சாந்தா அவர்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இதற்கு நிச்சயமாக அவர்கள் அது எப்படிங்க விட முடியும் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு விதிதான் காரணம் சொல்லி விட்டு விட முடியும்? உங்களால முடியாது. நேரத்திலே, நிறைவு நேரத்திலே ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டாக வேண்டும். பிறப்பும் இறப்பும் மதியால், விதியால் வருகிறது. விதிவசத்தால் பிறக்கிறோம், விதிவசத்தால் இறக்கிறோம். ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்னது போல இடையில் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மை உயர்த்தி நிறுத்துகிறதே தவிர நாம் பிறந்ததோ இறந்ததோ
தூக்கி நிறுத்துவதில்லை. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைய செய்திகள் என்று வரும், வரலாறு என்று வரும். யார் யாரு சிறப்பாக பிறந்தார்களோ, சிறப்பாக இன்றைக்கு 18 டிசம்பர் 18 நம்முடைய இலங்கையை சேர்ந்த ஐயா ஆறுமுக நாவலர் அவர்களுடைய பிறந்த நாள். டிசம்பர் 18 அவர் பிறந்த ஆண்டிலே அவர் மட்டும்தான் பிறந்தாரா இன்றைக்கு? எல்லோரும் அதே நேரத்தில் பிறந்தவர் எத்தனை பேர் இருப்பார்? உலகம் முழு எத்தனை பேர் பிறந்திருப்பார்? அவர்களுடைய விதி எல்லாம் என்ன ஆயிற்று? ஆறுமுகன் அவர் மட்டும் மதியார் எப்படி வென்றார்? இன்றைக்கு ஆறுமுகன் அவருடைய பிறப்பு இறப்பை பற்றி பேச ஏன் பேசுகிறோம்? அவர் பிறந்ததால் பேசுகிறோமா, இறந்தால் பேசுகிறோமா? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து பேசுகிறோம். அந்த வாழ்ந்த வாழ்க்கை என்பது விதியால் வந்ததென்று, அவரது மதியால் வந்ததென்று நாம் உணர வேண்டும். இன்றைக்கு பிறந்தால் கண்டவர் அவர் ஒரு பெரிய அறிவியல் அறிஞர், அணு சோதனை பற்றி ஆய்வு செய்தவர். அந்த பேரறிஞர் இன்றைக்குத்தான் அவர் பிறந்திருக்கிறார். ஏன் அவரை பற்றி பேசுகிறோம்? அவர் அந்த சாதனை செய்திருக்கிறார். எனவே வாழும் வாழ்வில் சாதனை செய்பவர்கள் விதியால் செய்வதில்லை, மதியால் செய்கிறார்கள். விதியால் தான் செய்கிறார் என்று சொன்னால் ஏன் மற்றவர்கள் செய்யவில்லை? அவர்களுக்கு மட்டும் என்ன விதி வந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அதைவிட நிறைவாக ஒன்றை கூறி நான் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த பிறவி அது விதி. அடுத்த பிறவி ஒன்று இருக்கிறது. அதிலே நமக்கு இப்போது பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் துன்பம் நேரும். இப்போது பிறருக்கு துன்பம் செய்தால் அடுத்த ஒரு பிறவியில் நமக்கு துன்பம் நேரும். இதை தலைவிதி என்று சொல்லுகிறார்கள். இது விதியா என்று பார்த்தால் இது விதி அல்ல. மனிதன் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக வகுத்து கொடுத்த மனிதனின் மதி. மனிதன் தன் மதியால் இந்த பிறவில தப்பு செஞ்சா அடுத்த பிறவில கெடுதல் வரும். இந்த பாவம் செய்யாத, அந்த பாவம் செய்யாத என்ற அற வாழ்க்கை வாழ்வதற்காக விதி என்று சொல்லி உங்களுக்கு நெறிப்படுத்துவதற்காக மனிதன் கண்டறிந்த மதிதான், அதுவும் மதிதான். எனவே விதி என்று சொல்லப்படுவதே மனிதனின் மதிதான். எனவே மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் விதி அல்ல, விதி என்று ஒன்று கிடையாது. விதி என்பதே மனிதனின் மதிதான். எனவே மதிதான் வாழ்க்கையுடைய முன்னேற்றம், ஏற்றம், இறக்கம் எல்லாவற்றுக்கும். ஒருவர் நிரம்ப பணம் வைத்திருக்கிறார். தன்னுடைய மதிகட்டு போகிற பொழுது மது பழக்கத்திற்கு அடிமையாகிறான், அல்லது பிற பழக்கத்திற்கு அடிமையாகிறான், சூதாட்டத்திற்கு அடிமையாகிறான், இழக்கிறான். சமீபத்திலே ஒரு செய்தி படித்தேன், மிக அற்புதமான செய்தி அது. ஒருவர் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு 40,000-50,000 ரூபாய் பணம் வருகிறது. அவருடைய துணைவியார் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது இவருக்கு ஒரு செய்தி வருகிறது, இந்த மாதிரி துறையில் ஈடுபட்டால் நிரம்ப பணம் சம்பாதிக்கலாம் என்று செய்தி வருகிறது. உடனே இவர் தன் மதியின் காரணமாக என்ன செய்கிறார்? தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு அதில் வந்த பணத்தை வைத்து அந்த துறையிலே முதலீடு செய்து இன்றைக்கு 58 லட்சம் ரூபாயை அந்த ஆன்லைன் வர்த்தக மோசடி மூலமாக இழந்திருக்கிறார். கடன்காரனாக மாறியிருக்கிறார். இதுக்கு எது காரணம்? விதியா? அவருடைய மதி. ஒருவர் இருக்கிறார் திண்டுக்கல் அருகிலே. அந்த பிள்ளை ஒரு ஏழை கூலி தொழிலாளி. அடுத்த வேலை அவர் வேலைக்கு போனால்தான் சாப்பாடு. இன்றைக்கு வேலைக்கு போனால்தான் இன்றைக்கு சாப்பாடு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு மீண்டும் அவர் வேலைக்கு போக வேண்டும். இந்த நிலையில இருக்கார். அவருக்கு ஒரு மகள், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். அந்த பிள்ளை தன்னுடைய குடும்ப
துன்பத்தை எல்லாம் உணர்ந்து படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படிப்பு ஒன்றுதான் நமக்கு குறி என்று படிக்கிறது. அந்த பிள்ளையை ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் ஒரு 300 ரூபாய் கூலி கிடைக்கும் என்கிற அந்த தந்தையை பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் அழைத்து உங்களை பேட்டி காண வேண்டும் வாருங்கள் என்று சொல்லுகிறது. திடீரென்று காவல்துறையிலிருந்து அழைக்கிறார்கள், ஐயா உங்களை முதலமைச்சர் பார்க்கிறோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். என்ன காரணம்? அந்த பெண் தன்னுடைய பள்ளி இறுதி தேர்விலே எல்லா பாடங்களிலும் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். இதுவரை யாரும் அந்த மாதிரி வாங்கினது கிடையாது. எல்லா பாடத்திலும் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். அவரை கூப்பிட்டு பாராட்டுகிறார்கள். அது அவருடைய விதி என்று சொல்வதா, மதி என்று சொல்வதா? சிந்தித்து பாருங்கள். ஒரு பையன் இன்றைக்கு அவர் IAS அதிகாரி, வறுமை, தன்னோடு பிறந்தவர்கள் 5 பேர், தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான் கூலி வேலைக்கு செல்கிறார், விவசாய கூலி. பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். ஒரு வேளை சோறு கிடைக்கும், ஒரு வேளை சோறு இருக்காது, ஒரு வேளை தான் சோறு பொங்குவா, அதை வைத்துக் கொண்டுதான் 3 வேளை சாப்பிட வேண்டும். வீட்டிலே சின்ன காட விளக்கு, அதிலே மண்ணெண்ணெய் ஊற்றி திரியேற்றி கொளுத்தி படிக்க வேண்டும். அந்த 10 பைசா கொடுத்து வத்தி பொட்டி வாங்க வசதி இல்லாத ஒரு சூழ்நிலைமை. ஏனென்றால் இரவில் அணைந்து விடும், அணைகிற போதெல்லாம் அதை ஏற்றி வைக்க வேண்டும். 10 பைசா கொடுத்து வத்தி பொட்டி தீப்பெட்டி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். என்ன செய்கிறார்? தன் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே போத்தனூர் ரயில் நிலையம் இருக்கிறது. இரவெல்லாம் விளக்கெறிந்து கொண்டிருக்கும் ரயில் நிலையத்திலே அங்கே செல்லுகிறார். ஸ்டேஷன் மாஸ்டருடைய அறைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சிலே ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொள்கிறார். அந்த வெளிச்சத்திலே படிக்கிறார். தூக்கம் வருகிற போது அந்த போர்வையை போட்டுக்கொண்டு அங்கேயே தூங்குகிறார். இவர் தூங்குகிற இடம் ரயில் பெட்டி வந்து நிற்கிற இடத்திலே, அதற்கு அருகாமையிலே தூங்குகிறார். எனவே விடியற்காலை 4:30 மணிக்கு அந்த ரயில் வந்து நிற்கும். அந்த ஓசை குக்கு கூ என்ற ஒரு ஓசை கொடுக்கும் அந்த ரயில். அந்த ஓசையை வைத்து விழித்து கொண்டு மீண்டும் படிக்கிறார். 6 மணி வரை படிக்கிறார். 6 மணிக்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறார். கிடைக்க இருக்கக்கூடிய பழைய தின்றுவிட்டு வந்து படித்து 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 முன்னேறி IAS ஆகிறார். என் விதி, என் வீட்டில் காட விளக்கு இருக்கிறது. என் விதி வத்தி பொட்டி வாங்க தீப்பெட்டி வாங்க பணம் இல்லை. என் விதி நான் அங்கே படுத்து படித்தேன். அப்படிலாம் சொல்லலாமா? இல்ல, மதி. விளக்கு வைத்து படிக்க முடியவில்லை. விளக்கு எங்கே வெளிச்சம் இருக்கு? வெளிச்சத்தை நோக்கி செல். இருட்டிலே இருப்பவன் வெளிச்சத்தை நோக்கி சென்றால் இருட்டுக்கும் வெளிச்சம் வரும் என்கிற தத்துவத்தை கொடுத்து மதியால் வென்று காட்டிய அவர் இன்றைக்கு IAS அதிகாரியாக இருக்கிறார். எனவே மனிதனின் வாழ்க்கையை விதி என்ன வளைத்து போட்டாலும் மதியால் அதை வெல்லலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளராக இருந்து இதுவரை பார்த்து கொண்டிருந்த திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கருத்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமை பெறுவதே அவரவரின் வாழ்வின் வெற்றி, முன்னேற்றம் என்பதையெல்லாம் பொறுத்தே. அப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு காரணம் விதியா மதியா என்ற அற்புத தலைப்பில் இன்று விவாதித்து எங்கள் மதியெல்லாம் தெளிய விதியை மதியால் வெல்லலாம் என்றும், விதி அதுவானால் மதி என்ன என்று சிறப்பாக பட்டிமன்றம் கண்களுக்கு அழகான ஒரு வார்த்தைகள் நிறைந்த இனிமையான கருத்துக்கள் செவிகள் கேட்டு இனிக்கவும் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு மிக்க நன்றி. குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பட்டிமன்றத்திற்கு என்று தருகின்ற தலைப்புகள் கூட இந்நிகழ்ச்சியை பார்ப்போருக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்து கொண்டு இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நல்லதொரு பட்டிமன்றத்தை
இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்று அதற்கு ஒத்துழைப்பாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வானொலியில் கேட்டு மகிழ வாய்ப்பளித்திருக்கும் தமிழருவி வானொலியின் இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள், கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கருத்து தெரிவிக்க தொலைபேசி எண் 7401 7415 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வலைக்காட்சியை உறுப்பினராகி உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.